அளவின் ஆள் குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சரி, இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்கறது வந்து என்னன்னா என்சைட்ஸ்ல வந்து 2வது பார்ட். சரியா, எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு நல்ல நோட் இருக்கும். நான் பார்க்கறது என்சைட்னா நான் ஸ்டிராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். சரியா, இப்போ இதுல நாங்க ஆல்ரெடி ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணிட்டோம். சரியா, அதை நான் இப்ப குயிக்கா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஊட்டுறதுக்காக மட்டும்தான். சரியா, இன்றைக்கு எங்களுடைய பார்ட் வந்து சைட் எஃபெக்ட் ரிலேட்டடா தான் மெயினா பார்க்க வேணும். ஏன்னா அந்த ஏரியாவில தான் மோஸ்டா கொஸ்டின்ஸ் வருது. சரியா, நீங்க சைட் எஃபெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமாக இருந்தா ஃபர்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும், கிளியராக இருக்கணும். சரியா, இப்ப நாங்க லாஸ்ட் வீக் செஞ்சது வந்து லாஸ்ட் வீக் இல்ல லாஸ்ட் இது வெயிட் சரி, ஓகே. இது கொஞ்சம் கோல்டு வந்து அதான் டிலே ஆயிட்டு. சரியா, இப்ப நாங்க பார்ப்போம். நாங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து என்சைட். சரியா, அதுல நாங்க லாஸ்ட் வீக் வந்து பார்த்தது வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரி, ஏன் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் இம்பார்ட்டன்ட் சொன்னா, இந்த நாங்க மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் கிளியராக இருந்தா தான் எங்கட வந்து சைடு எஃபெக்ட், கோஷன், கண்ட்ரா இண்டிகேஷன் இந்த சாப்டர் எல்லாம் வந்து கிளியரா பார்க்கலும். சரியா, அப்ப நாங்க லாஸ்ட் வீக் வந்து இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டோம். இண்டே பார்க்க போறது என்னன்னா சைடு எஃபெக்ட் சம்பந்தமா தான் இண்டே பார்க்க போறது. சரி, ஓகே. அடுத்து நாங்க பார்ப்போம் இப்ப லாஸ்டா என்ன கவர் பண்ணது. சரியா, ஓகே. இதுல பார்த்தது என்னன்னா ஒப்ஜெக்டிவ்ஸ் அது நாங்க பார்த்தோமே, அதனால அது பார்க்க தேவையில்லை. ஃபர்ஸ்டா நாங்க போன வீக்ல பார்த்தது வந்து இன்ஃப்ளமேஷன் அப்படின்டா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சரியா, அதுல வந்து இன்ஃப்ளமேஷனை என்னென்ன கோஸ் பண்ணுது, அண்ட் தென் ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்தா என்னென்ன சைன்ஸ். சரியா, இந்த சயின்ஸ் என்ற விஷயம் கட்டாயம் 5ம் கிளியராக இருக்கணும். ஏண்டா இந்த 5ம் வந்து அதுக்குரிய இப்ப நீங்க பாடமா கூட வைக்கலும். ஏன்னா அது அவ்வளவுதான். இப்ப இந்த சயின்ஸ்னா நீங்க மெயினா ஒரு இன்ஃப்ளமேஷன் சயின்ஸ் சொல்ல இந்த 5மே கட்டாயம் சொல்லணும். இது ஈஸி.
உங்களுக்கு ஒரு ஞாபகம் வைக்கணும் தானே, உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் வந்தா என்னென்ன சைன்ஸ் வரும் பாருங்க. ஒன்னாவது ரெட்னஸ், தென் அதுல ஒரு ஹீட் வரும், அதான் ஒரு ஃபீவர் என்று சொல்றது. தென் ஒரு வீக்கம் வரும், ஸ்வெல்லிங். அப்புறம் எங்களுக்கு ஒரு பெயின் விளங்கும். மற்ற அந்த இடத்துல நார்மலா நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இல்லாம போய்த்திரும், அதாவது வழக்கமான செயல்பாடு இல்லாம போய்த்திரும். சரியா? அப்ப இதுதான் அது சயின்ஸ். இப்ப நீங்க ஷார்ட்டா இத பத்தி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இன்ஃப்ளமேஷன் என்றா என்ன? சரியா? நான் ஏன் இத பத்தி உங்களுக்கு போன வீக் சொன்னேன்டா, இன்ஃப்ளமேஷன் என்றா என்னன்றது தெரிஞ்சாதான் என்ன செய்யலாம், இன்ஃப்ளமேஷனை ட்ரீட் பண்ணதுக்குரிய மெடிசினை பத்தி உங்களுக்கு தெரியல. சோ நாங்க கட்டாயம் இன்ஃப்ளமேஷன் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க அதை கிளியர் பண்ணிட்டோம். சரியா? அடுத்தது நாங்க என்ன பார்த்தோன்னு சொன்னா, இந்த நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக், ஷார்ட்டா சொல்லணும்னா NSAIDs, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன? சரியா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அனல்ஜெசிக்ஸ் ஆக இருக்கும். அனல்ஜெசிக்ஸ் என்ன? பெயின் ரிலீஃப் பண்றது. தென் ஆன்டிபைரட்டிக்ஸ், தட் மீன் ஃபீவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது, இல்லைன்னா ஃபீவரை குறைக்கிறது. சரியா? அண்ட் தென் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. இது தவிர நாங்க பார்த்தது வந்து என்னன்னா ஆன்டி டிஸ்மெனோரியல். சரியா? அதாவது மென்ஸ்ட்ரல் பெயின் அதை வந்து கிளியர் ஆக்குறதுக்கு. தென் ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன், தாரண்டா அஸ்பிரின் செய்யும். சரியா? அப்ப இது கொஞ்சம் தான் நாங்க பார்த்த என்னது ஆக்ஷன்ஸ், இல்லண்டா ஃபங்க்ஷன்ஸ் என்று சொல்லலாம். யார்ட? NSAIDs. சரியா? அடுத்தது நாங்க என்ன பார்த்தோம்டா, பாருங்க, நாங்க லாஸ்ட் வீக் வந்து கூடுதலான டைம் கொடுத்து பார்த்த ஏரியா வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? யார்ட? NSAID. சரி, இப்ப நான் நார்மலா சொல்றேன், ஏதாலும் டவுட் இருந்தவங்க இருந்தா கிளியரா பாருங்க. ஏன்னா இன்றைக்கும் ரிட்டன் நாங்க இந்த சைடுக்குள்ள வந்து போவோம். சரியா? அப்ப மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்டா இப்போ ஒரு இன்ஜுரி ஒன்று வருது, இல்லைன்னா உங்களுக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் ஒன்று வார நேரம், எங்கட நார்மலா எங்கட பாடியில இருக்கக்கூடிய, எங்கட மெம்பரேன்ல இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட்ஸ்ல இருந்து மெம்பரேன்ல என்ன இருக்கும்? பாஸ்போலிபிட்ஸ் இருக்கும். ஃபேட்டி ஆசிட்ஸை யூஸ் பண்ணி தானே இது வருது, பாஸ்போலிபிட்ஸ் வருது. அப்ப எங்கிட்ட மெம்பரேன் பாஸ்போலிபிட்ஸ் நார்மலா இருக்கிற நேரம் சும்மா இருக்கும். சரியா? ஒரு இன்ஜுரி இல்லைன்னா ஒரு இன்ஃபெக்ஷன் வார நேரம் அந்த மெம்பரேன் பாஸ்போலிபிட்ஸ்ல இருந்து யாரு வருது? அரக்கிடோனிக் ஆசிட் வருது. சரியா? இந்த அரக்கிடோனிக் ஆசிட் வாரத யாரு தூண்டுண்டா? இந்த இருக்கக்கூடிய என்சைம். சரியா? யாரு? பாஸ்போலிபேஸ் A2 என்சைம். சரியா? தென் அந்த அரக்கிடோனிக் ஆசிட்ல இருந்து யாரு வரும் என்று சொன்னா ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் வரும். சரியா? இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ் வாரத்தை யாரு தூண்டுண்டா? சைக்ளோ ஆக்சிஜனேஸ் என்சைம் என்றால் தூண்டும். சரியா? இங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த சரி, ஐயோ சாரி, இதுல இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் இருக்குதானே, இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின் என்று சொல்ற ஆட்கள் யாருண்டா? இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ். சரியா? இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் சொன்னா இந்த இன்ஃப்ளமேஷனை தொடக்கம் செய்யற ஆட்கள். அதாவது இப்ப சும்மா நார்மலா இருந்த இடத்துல ஒரு டேமேஜ் வந்ததுமே இந்த இன்ஃப்ளமேஷனை தொடங்குற ஆட்கள் தான் யாரு? இந்த ப்ரோஸ்டோகிளாண்டின்ஸ். சரியா? அப்ப நாங்க அதுக்கு என்ன சொல்லுவோம்டா, இன்ஃப்ளமேட்டரி மீடியேட்டர்ஸ் ஆரம்பிக்கிற ஆட்கள் சொல்லுவோம். சரியா? அப்ப இவங்க வந்ததுமே அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளமேஷன் வர பார்க்கும். சரியா? அப்ப இது எப்படி வாரண்ட் விளங்கு தானே, சும்மா எங்கட மெம்பரேன் பாஸ்போலிபிட் நார்மலா இருந்தா இந்த செயின் ஆஃப் ப்ராசஸ் நடக்காது. இது எப்ப நடக்க பார்க்கும்டா, ஒரு இன்ஃப்ளமேஷன் வாரதுக்குரிய கோசஸ் வந்தா. கோசஸ் யாரு? மேபி ஒரு இன்ஜுரி,
இல்லண்டா ஒரு இன்ஃபெக்ஷன், இல்லண்டா ஒரு டேமேஜ் என்னவாலும் உண்டு வார டைம்ல தான், இல்லண்டா ஒரு அலர்ஜி, இப்படி வார நேரம் தான் என்ன நடக்க பார்க்கும், இன்ஃப்ளமேஷன் வர பார்க்கும். சரியா? அடுத்தது நான் உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு இன்னொரு விஷயம் சொன்னேன். சைக்ளோ ஆக்சிஜனேஷன் எடுத்தா 2 என்சைம் இருக்குது. ஒன்று COX 1 அண்ட் தென் COX 2. சரியா? அப்ப இதுல வந்து COX 1 COX 2 ஒன்று நேம் சிமிலராக இருந்தாலுமே இவங்க 2 பேருடையும் ஃபங்க்ஷன் வந்து கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். சரியா? COX 1 ஆல் வந்து எங்கட பொடிக்கு இல்லைன்னா எங்கட பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர். சரியா? அப்ப இது வந்து ஒரு நல்ல ஒரு என்சைம் COX 1 ஆல். சரியா? COX 2 ஆல் யாருன்னு சொன்னா இவங்க வந்து எங்களுடைய பொடிக்கு அதாவது இன்ஃப்ளமேஷனை உருவாக்குறதுக்கு உரிய ஆட்கள். சரியா? அப்ப நாங்க இந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்டா COX 2 என்சைமை இன்ஹிபிட் பண்ணணும். சரியா? ஆனா நாங்க COX 1 என்சைமை இன்ஹிபிட் பண்ற ஒரு ஒன்றும் இருக்குது. சரியா? யாரு? அஸ்பிரின் என்ன, அதாவது COX 1 செலக்டிவ் ட்ரக்ஸ் இருக்குது. ஏண்டா எங்களுக்கு அந்த ஆக்ஷனை எடுக்கணுமாக இருந்தா, மெயினா என்னது, ஆன்டி பிளேட்லெட் ஆக்ஷன் எடுக்கணுமாக இருந்தா நாங்க என்னது செய்வோம், COX 1 இன்ஹிபிட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ட்ரக் வருது, அஸ்பிரின் வருது. சரியா? அடுத்தது வந்து COX 2 இன்ஹிபிட் பண்ணாதான் என்ன வரும், எங்கட இன்ஃப்ளமேஷனை இல்லாமக்கும். சரியா? அப்ப COX 2 இன்ஹிபிட் பண்ணக்கூடிய, அதாவது COX 2 செலக்டிவ் இதுக்குரிய ஆட்கள் யாருன்னு சொன்னா ஃபேமஸான ஆள் வந்து யாரு, ஃபேமஸான ட்ரக் யாரு COX 2 இன்ஹிபிட் பண்ற ஆள், செலகாக்சிட். சரியா? அப்ப இதுல வந்து சில ட்ரக்ஸ் இருக்குது. இப்ப நாங்க அதுல பின்னால பார்க்கலும் நான் செலக்டிவாகவும் வரும். அதாவது COX 1 COX 2 பார்க்காம ரெண்டையும் இன்ஹிபிட் பண்ண பார்க்கும். சரியா? இந்த இடத்துலதான் என்ன பிரச்சனை வரும், சைடு எஃபெக்ட் வரும். அதாவது எங்களுக்கு இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்டா COX 2 இன்ஹிபிட் பண்ணாலே போதும். ஆனா இந்த ட்ரக் என்ன செய்யும், நான் செலக்டிவ் ஆக்கள் இந்த நல்ல, அதாவது எங்களோட பிசியாலஜிக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆலையும் போயிட்டு இன்ஹிபிட் பண்ணிடும். சரியா? இப்ப இவங்களை இன்ஹிபிட் பண்ணினதுமே என்ன நடக்க பார்க்கும், சைடு எஃபெக்ட் வரும். சரியா? உங்களுக்கு இப்ப சைடு எஃபெக்ட் என்ன கான்செப்ட் விளங்குதா? அதாவது எங்களுக்கு ஒரு டிசீஸுக்கு சரியா அந்த இடத்துல மட்டும் அந்த ரிசெப்டர்ல மட்டும் ஒர்க் ஆக ஏழுமென்று சொன்னா மோஸ்டா அந்த ட்ரக்ல சைடு எஃபெக்ட் வராது, குறைவு. சரியா? ஆனா என்னண்டா சில நேரம் நாங்க கொடுக்கிற மெடிசினால இந்த டிசீஸ் இருக்கிற இடத்துல மட்டும் இல்லாம எங்களோட நார்மலா இருக்கக்கூடிய பாடி ஃபங்க்ஷனை ஹெல்ப் பண்ணக்கூடியதையும் என்ன செய்யுது, இன்ஹிபிட் பண்ணுது. இப்ப இவங்களை இன்ஹிபிட் பண்றதாலதான் எங்களுக்கு என்ன செய்ய பார்க்கும், கூடுதலான சைடு எஃபெக்ட் வர பார்க்கும். சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பார்மகாலஜில இருக்கக்கூடிய ஒரு பேசிக் கன்செப்ட். சைடு எஃபெக்ட் என்று பேசுற நேரம் நீங்க ஒரு நார்மலா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க. எங்களுக்கு தேவையான ரிசெப்டரை, தேவையான டிசீஸ் இருக்கிற இடத்துல இருக்கிற ரிசெப்டரை மட்டும் பிளாக் பண்ணாம எங்களோட பாடியில நார்மலான இடத்துல இருக்கக்கூடிய ரிசெப்டர்ஸை பிளாக் பண்றதாலதான் சைடு எஃபெக்ட் வர பார்க்கும். சரியா? அது எங்களுக்கு ஒரு 100 ஒரு 50-60% அது மாதிரியே கணிக்கலாம். அதுலயும் NSAID வார நேரம் மெயினாவே COX 2 இன்ஹிபிட் பண்ணணும். ஆனா என்ன செஞ்சுட்டே இருக்குது, COX 1 இன்ஹிபிட் பண்றதால எங்களுக்கு சைடு எஃபெக்ட் வர பார்க்கும். எங்க இன்டேக்கு கிளாஸ்டு நோக்கம் வந்து சைடு எஃபெக்ட் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? அப்ப நாங்க லாஸ்ட் வீக் இதையும் பார்த்தோம். சரி, ஓகே. அடுத்தது என்ன பார்த்தோம்டா ஆக்ஷன். சரி, மத்தது வந்து என்னன்னா இந்த என்சைட்ஸ் வந்து நாங்க எப்படி கிளாசிஃபை பண்ற விஷயம். சரியா? அதாவது நான் செலக்டிவ் இருக்கும், COX செலக்டிவ் இருக்கும். சரியா? அதுலயும் வந்து COX செலக்டிவ்ல COX 1 செலக்டிவ் இருக்கும் and then COX 2 செலக்டிவ் இருக்கும். சரியா? COX 1 செலக்டிவ்ல யார் எக்ஸாம்பிள் ஃபேமஸ் ஆனது, ஆஸ்பிரின். சரியா? அப்ப நான் செலக்டிவ்ல வந்து யார் வரும், இண்டோமெத்தசின், இபுப்ரோஃபன், இவங்க வந்து நான் செலக்டிவ்ல வரும். அதாவது ரெண்டையும் டார்கெட் பண்ணும். இதை நாங்க ஸ்டடி பண்ணோம். சரியா? அதை தாண்டி இன்னொரு கிளாசிபிகேஷன் பார்த்தோம். என்னது பேஸ் பண்ணி, பொட்டன்சி பேஸ் பண்ணி நாங்க எப்படி கிளாசிஃபை பண்ணினோம், மைல்ட் டு மாடரேட், ஸ்ட்ராங்.
சரியா? அப்ப ஸ்ட்ராங்கா வரக்கூடிய ஆட்கள் யாருன்னா டிக்ளோஃபெனாக், இண்டோமெதசின், அஸ்பிரின் வரும். மெயினா இங்க நான் சில எக்ஸாம்பிள்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கேன். மைல்டு மாடரேட்ல மெஃபெனமிக், நப்ரோக்சேன், இபுப்ரோஃபென், கீட்டோப்ரோஃபென் இவங்க வரும். சரியா? ஓகே, இதுவும் நான் லாஸ்ட் வீக் பார்த்தது. தென் தேர்ட் கிளாசிபிகேஷன் பார்த்தது வந்து கெமிக்கல் கிளாஸஸ பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது என்னன்னா என்னென்ன இண்டிகேஷன் என்னதுக்காக கொடுக்குறன்ற விஷயம். சரியா? இன்ஃப்ளமேஷனை கியூர் பண்றதுக்கு, தென் சிம்டமேட்டிக் ரிலீஃப் ஆஃப் ஃபீவர், தென் அனல்ஜெசிக்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு, ரிமோட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் ட்ரீட் பண்ணதுக்கு, இதெல்லாம் நாங்க பார்த்தோம். சரியா? அடுத்ததா பார்த்தது என்னன்னா ஃபார்மகோகைனெட்டிக்ஸ், தென் சில என்சைட்ஸ் வந்து எப்படி செயல்படுதுன்ற விஷயம் பார்த்தோம். சரியா? இன்டேக் எங்களுக்கு பார்க்க வந்து என்னன்னா சைடு எஃபெக்ட் ஆஃப் என்சைட். சரியா? நான் இப்ப இதுக்கு போக முன்னாலே உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏண்டா நீங்க பாஸ் பேப்பர் கொஸ்டினை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் இண்டோமெட்ரிசின், சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரின் ஓ சைடு எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்சைட் அப்படி தந்துட்டு உங்களுக்கு A to E வரைக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. நீங்க ட்ரூ ஃபால்ஸ் போடணும். சரியா? அப்ப நீங்க சைடு எஃபெக்ட்ஸ் சும்மா பாடமாக்காம, இப்ப இதை பார்த்தாலே உங்களுக்கு சைடு எஃபெக்ட் முடியலாம். சரியா? அதாவது ஒரு ஸ்லைடோடய வேண்டாம் முடிக்கலாம். இப்ப நீங்க இதை மட்டும் ஜஸ்ட் பாடமாக்காம எப்படி சைடு எஃபெக்ட் வாரண்டு அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனோட ரிலேட் பண்ணி பார்த்தேன்டா உங்களுக்கு ஈஸியா மெமரைஸ் பண்ணலாம். சரியா? அப்படி நீங்க இன்றைக்கு அப்படி பழகிட்டு சொன்னா உங்களுக்கு ஃபார்மகாலஜி எதுவரை உங்களுக்கு டச்ல இருக்கும். இப்ப நீங்க சில பேர் ஹையர் ஸ்டடி பண்ண போவீங்களே அந்த டைமு கூட ஈஸியா உங்களுக்கு பார்க்கலாம். சரியா? அதாவது நீங்க ரிட்டன் இதை பாடமாக்கிட்டு இருக்க தேவையில்லை. மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனோட ரிலேட் பண்ணி நாங்க இங்கே பார்ப்போம். சரியா? அப்ப இது ஒரு மெயினான ஏரியா. என்சைட்ல சைடு எஃபெக்ட்ன்றது ஒரு மெயின் சாப்டர். சரி, ஓகே. இப்ப நாங்க பார்ப்போம் இது சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்றது. யார் இஃப்தியா? இத கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. இஃப்தியா இது ரீட் பண்ணு. ரீட் பண்ணுங்கம்மா. Okay, number 28. 28. Side effects of NSAIDs, dyspepsia, nausea, diarrhea, common, peptic ulcers and bleeding, fluid retention, increased blood pressure, stroke, myocardial infarction, hypersensitivity reactions, rashes, angioedema, bronchospasm and skin rashes, renal injury, tinnitus, Reye syndrome, rare disorder in children, causes liver damage and hepatic encephalopathy. ஓகே, சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது வந்து சைடு எஃபெக்ட். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது வந்து எங்கட ஜிஐ ட்ராக்ட், ஜிஐடி ரிலேட்டடானதான் நீங்க ஃபர்ஸ்ட் செகண்டர் இது போட்டிக்கிறது. சரியா? என்னன்னா ஒன்று டிஸ்பெப்சியா, தென் நாசியா, டயரியா, பெப்டிக் அல்சர், ப்ளீடிங். சரியா? இப்ப நாங்க இதை டீட்டெயிலா பார்க்க முன்னால ஜஸ்ட் உங்களுக்கு ஞாபகம் வச்சு இது என்னன்னு பார்ப்போம். சரியா? டிஸ்பெப்சியான்னு சொன்னா என்ன? The term-க்குரிய மீனிங் என்ன? Digestive problems. ஓகே, அது கிளியரா சொல்றேன்டா. பசியின்மையா? பசியின்மை. சரியா? தெரியாட்டி ஞாபகம் மூட்டிக்கோங்க, மறந்தவங்க. சரியா? டிஸ்பெப்சியா அண்ட் சொன்னா பசியின்மை. அப்ப அதாவது இந்த என்சைடு எடுக்கிற நேரம் எங்களுக்கு அந்த நார்மலா வரக்கூடிய பசி நார்மலா வரக்கூடிய டைஜஷன் வந்து எஃபெக்ட் ஆகும். தென் நாசியாண்டா குமட்டல். ஓகே, டயரியாண்டா வயிற்றோட்டம். வயிற்றோட்டம். பெப்டிக் அல்சர்ஸ் குடற்புண். ஓகே, குடல் புண். எங்க நார்மலா சொல்றதா கேஸ்ட்ரைட்டிஸ். தென் ப்ளீடிங் மீன் இரத்த கசிவு, இரத்த கசிவு. சரியா? இரத்த கசிவு வார நேரம் எங்களுக்கு ஜிஐ ப்ளீடிங்கும் வரையிலும் மிச்சமுள்ள ப்ளீடிங்கும் வரையிலும். சரியா? இப்ப ஒருத்தருக்கு ஜிஐ ப்ளீடிங் வாரண்டா நான் ஒரு ஜெனரல் நாலேஜ்ல கேட்கிறேன், எப்படி அவங்களுக்கு ஜிஐ ப்ளீடிங் வாரண்டு எங்களுக்கு நார்மலா ஒரு வெளியால பார்த்து சொல்லணும்னா எப்படி சொல்லலாம் ஒருத்தருக்கு ஜிஐ ப்ளீடிங்?
ஸ்டூல்ஸ்ல ஸ்டூல்ஸ்ல, அதாவது டாய்லெட் போற நேரம் ஒருத்தருக்கு அந்த மலமோட வந்து அதாவது பிளட் இருந்துன்னு சொன்னா அங்க எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் இவங்களுக்கு ஜிஐ ப்ளீடிங் இருக்குது. சரியா? இந்த என்சைட்ஸ் எடுக்கிற ஆட்களுக்கும் இந்த பிரச்சனை வரப்பாக்கும். ஏன்னா ஜிஐ ட்ராக்டோட இவங்க பெரிய ஒரு சைடு எஃபெக்ட கொண்டு வராங்க. சரியா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும், இந்த ப்ளீடிங்ன்றது காமனா ஜிஐ ப்ளீடிங்கும் வரலாம், வேற ப்ளீடிங்கும் வரலாம். மத்தபடி இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல இருந்து தந்திக்கிறது கம்ப்ளீட்டா ஜிஐ ட்ராக்ட் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட். சரியா? உங்களோட ஈஸிக்காக தந்திருக்கேன். 2வது தந்திக்கிற பாருங்க, ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன், இன்க்ரீஸ் பிளட் பிரஷர், ஸ்ட்ரோக், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். சரி, இதையும் நாங்க டீட்டெயிலா ஸ்டடி பண்ணுவோம். அடுத்து என்னன்னா, இது வந்து சிவிஎஸ் எங்களோட கார்டியோவாஸ்குலர் ரிலேட்டட் சிஸ்டம் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட்ஸ் ஆக இருக்கும். தென் அடுத்தது வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன்ஸ் இருக்குது. சரியா? அடுத்தது வந்து என்னன்னா ரீனல் இன்ஜரி, அதாவது எங்களோட கிட்னி ரிலேட்டடான சைடு எஃபெக்ட். சரியா? மத்தது வந்து டினிட்டஸ், அதாவது எங்களோட டினிட்டஸ் யாருக்காலும் தெரியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டினிட்டஸ் என்ன? இயர்ல சவுண்ட். இயர்ல வந்து ஒரு ரிங்காரமா ஒரு சவுண்ட் பேத்துட்டு இருக்கும். இது ஒரு சைடு எஃபெக்ட். உண்மையிலே என்சைட் எடுக்கிற நேரம் சில பேருக்கு இந்த மாதிரியான இஷ்யூஸும் வரப்பாகும். அதாவது எங்க காதுக்குள்ள ஒருத்தர் சவுண்ட் போட்டு வைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் மட்டும் வரும். அதுதான் நாங்க டினிட்டஸ் வந்து சொல்லுவோம். சரியா? அடுத்து வந்து ரேஸ் சிண்ட்ரம். இது வந்து ஒரு டிஸார்டர், அதாவது ஒரு சில்ட்ரன்ஸ்ல மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இது எப்படின்னு சொன்னா என்சைட்ஸ் எடுக்கிற எல்லா சில்ட்ரன்ஸுக்கும் வருமானு கேட்டா இல்ல, ரேயா. சரியா? இது ஒரு சிலருக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ ஓகே, நாங்க இதை ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா பார்ப்போம். எப்படி இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனை வச்சு இதோட சைடு எஃபெக்ட் வந்து இதாக ரெண்டு. சரியா? இந்த பிக்சர்ல உங்களுக்கு போட்டிக்குது, உங்களோட இன்ட்ரெஸ்டுக்காக வேண்டி பாக்குறது. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து ப்ளீடிங் ரிஸ்க். ப்ளீடிங் ரிஸ்க்ன்றது அவ்வளவு ஈஸி இல்லை, சும்மா நாங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை, அதுவும் கொஞ்சம் டேஞ்சரானது, சில பேருக்கு வர பார்க்கும். சரியா? ஓகே, சரி. அடுத்தது வந்து கிட்னி ப்ராப்ளம். சரியா? இது வரும். தென் ஸ்டொமக் வரும். தென் ஹைப்பர் டென்ஷனோ ஸ்ட்ரோக் வரும். சரியா? ஓகே, அடுத்தது என்னன்னா இதுல பாருங்க, இந்த இடத்துல நாங்க ஃபர்ஸ்டா பார்க்க போறது எப்படி எங்கட ஜிஐ ட்ராக்ட் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட் எங்களுக்கு வருது. சரியா? இங்க பாருங்க, நார்மலா இந்த COX-1 என்சைம் இருக்குதானே, COX-1 என்சைம் வந்து எங்கட ஸ்டொமக்ல இருந்து மியூக்கஸ் வந்து சிக்ரீட் பண்ணும். சரியா? பாருங்க, எங்கட இது அதாவது அசிடிட்டிய குறைக்கும். இப்ப எங்களுடைய COX-1 என்சைம் என்ன செய்யும்னா அசிடிட்டியை குறைக்கும். அசிடிட்டி கூட்டினா தான் என்ன நடக்கும், எங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வருது, வேற வேற இஷ்யூஸ் வர பார்க்கும். இவங்க வந்து இந்த என்சைம் என்ன செய்யும்னா அந்த அசிடிட்டியை குறைக்குது. எப்படி குறைக்குதுன்னு சொன்னா மியூக்கஸ் சிக்ரீஷனை கூட்டுது. சரியா? அவ மியூக்கஸ் சிக்ரீஷனை கூட்டுதுன்றது வந்து எங்கட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய இதுக்கு எங்கட வால்ஸுக்கு வந்து அது வந்து என்ன செய்யும்னா ஒரு சேஃப், ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குறா. சரியா? தென் பைகார்பனேட் சிக்ரீஷனை கூட்டும். பைகார்பனேட் என்ன செய்யும்? பைகார்பனேட் என்ன செய்யும்? ரஷீட நடுநிலையாக்க ட்ரை பண்ணோம். நியூட்ரலைஸ் பண்ணும். பைகார்பனேட்ன்றது என்ன, ஒரு பேஸ், ஒரு காரம். இங்க வரக்கூடிய ஆசிட் நியூட்ரலைஸ் பண்ணும். சோ அதன் மூலமாகவும் எங்கட கேஸ்ட்ரிக் என்ன செய்யுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. சரியா? தென் மியூக்கோசல் பிளட் ஃப்ளோ. அது என்ன மியூக்கோசல் பிளட் ஃப்ளோண்டா? மியூக்கோசல் பிளட் ஃப்ளோண்டா என்ன? எங்கட மியூக்கோசா இருக்குதானே ஸ்டொமக்ல, அதுக்குரிய குருதி வழங்குற அளவை கூட்டும். யாரு? இங்க இருக்கக்கூடிய COX-1 என்சைமால வரக்கூடிய PGE2. PGE2 என்ன? PGE2 என்ன? ப்ரோஸ்டோகிளாண்டின். நான் சொன்னேனே PGE2, PGI2, நிறைய PGF2 இப்படி இருக்குது. இதுல எங்களோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடியது வந்து PGE2. சரியா? அப்ப இந்த COX-1 என்சைம் தூண்டலால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய PGE2, தட் மீன் ப்ரோஸ்டோகிளாண்டின், இது வந்து கம்ப்ளீட்லி குட். சரியா? அப்ப என்ன செய்தண்டா, அதை என்ன நல்ல வேலை செய்துன்றதுதான் இந்த பாக்ஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது. ஒன்னாவது என்ன செய்யும், உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன்டா,
இங்க இருக்கக்கூடிய எங்களோட ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய ப்ரோஸ்டகிளாண்டின் வந்து எங்களோட கேஸ்ட்ரிக்கு ப்ரொடெக்ஷனை தரும். அதாவது எங்களோட ஸ்டொமக்க ப்ரொடெக்ட் பண்ணும். அது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணும்? மியூக்கஸ் சிக்ரேஷனை கூட்டுது, ஒன்னாவது விஷயம். சரியா? ரெண்டாவது பைகார்பனேட் அளவு வந்து அங்க கூட்ட பார்க்கும். சோ நியூட்ரலைசேஷனை செய்யும். சோ அதுவும் குட். தென் மியூக்கோசல் பிளட் ஃப்ளோவை கூட்டும். சோ எங்கட கேஸ்ட்ரிக்க ப்ரொடெக்ட் பண்ணும். சோ அப்ப இவ்வளவு நல்ல வேலையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய COX 1-ஐயும் யாரு வருது? இந்த நான் செலக்டிவ் என்சைட் வந்து என்ன செய்யறாங்க? இன்ஹிபிட் பண்றாங்க. பாருங்க, எங்கட கேஸ்ட்ரிக்ல செய்யக்கூடிய நல்ல வேலை, அங்க ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய வேலை செய்த ப்ரோஸ்டகிளாண்டின் அவங்கள தூண்ட வர செய்யக்கூடிய இந்த COX 1 இன்ஹிபிட் பண்ணா என்ன செய்யும்? இந்த ப்ரோஸ்டகிளாண்டின் ஸ்டொமக்ல இல்லாமல் போய்த்திடும். சோ அந்த ஸ்டொமக்ல வந்து ப்ரோஸ்டகிளாண்டின் இல்லாம போறதோட என்ன நடக்க பார்க்கும்? எங்களுக்கு பெப்டிக் அல்சர் வரும். எப்படி வரும்? மியூக்கஸ் சிக்ரேஷன் இல்ல, குறையுது. பைகார்பனேட் ப்ரொடக்ஷன் குறையுது. பிளட் ஃப்ளோ குறையுது. அப்ப இது மூணும் குறைஞ்சிட்டா கேஸ்ட்ரிக் ப்ரொடக்ஷன் இருக்குமா? இல்ல, அங்க லெஸ் ஆயிடும். சரியா? அப்ப ஆகவே சசெப்டிபிள் பேஷண்டாக இருந்தா, அந்த கேஸ்ட்ரிக் வரக்கூடிய அந்த ஆபத்து கூடிய ஒரு பேஷண்டாக இருந்தா குயிக்கா என்ன நடக்கும்? பெப்டிக் அல்சர் வந்துடும். சரியா? தென் அதோடு மட்டும் இல்லாம ஜிஐ ப்ளீடிங்கும் வரப்பா. சரியா? உங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப ஈஸியா இந்த ஃபர்ஸ்டா இங்க லிஸ்ட் அவுட் பண்ண சைடு எஃபெக்ட் உங்களுக்கு ஞாபகம் வைக்கலாம். இந்த டிஸ்பெப்சியா, நோசியா, டயரியா, பெப்டிக் அல்சர், ப்ளீடிங் இதெல்லாம் வாரத்துக்குரிய ரீசன் என்னன்னா எங்கட COX 1 என்சைம் இன்ஹிபிட் பண்ணப்படுவதால. COX 1 இன்ஹிபிட் பண்ணப்பட்டா எங்கட ஸ்டொமக்ல எங்களுக்கு தேவை வேற இடத்துல. இப்ப எங்கட லெக்ல ஒரு பெயின் வந்தா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ப்ரோஸ்டகிளாண்டின் தான் தேவையில்லை. ஆனா நாங்க குடுக்கிற இந்த நான் செலக்டிவ் ட்ரக் ஒரு இபியூப்ரோஃபனுக்கு தெரியுமா? நான் இங்க ஸ்டொமக்ல நம்ம வேலை செய்யக்கூடா, லெக்ல போயிட்டு வேலை செய்யணும். அப்படி தெரியுமா? தெரியாதானே? சோ அந்த குடுக்கிற மெடிசின் என்ன செய்ய மாட்டா? ஸ்டொமக்லயும் வேலை செய்யும். தென் எங்களோட லெக்லயும் வேலை செய்யும். எங்களோட ஒரு இன்ஜுரி இருக்கிற இடத்துலயும் வேலை செய்யும். சோ அந்த இடத்துலதான் எங்களுக்கு ஒன்னாவது பிரச்சனை வர பார்க்கும். யாரு? சைடு எஃபெக்ட். சைடு எஃபெக்ட்லயும் இன்சைட் சைடு எஃபெக்ட்னா ஃபேமஸான சைடு எஃபெக்ட் வந்து பெப்டிக் அல்சர் அண்ட் தென் ஜிஐ ப்ளீடிங், நோசியா, வாமிட்டிங், டயரியா. சரியா? இப்ப இதெல்லாம் ஒரு செட் ஆஃப் சைடு எஃபெக்ட். யாரால வரக்கூடியது? இந்த COX 1 இன்ஹிபிஷன், அதாவது என்சைட். இதுல வந்து நீங்க யோசிக்கலாம், அப்ப COX 2 கொடுத்தா அப்ப கட்டாயம் இந்த சைடு எஃபெக்ட் ஃபுல்லா வராம இருக்குமா? இப்ப COX 2 செலக்டிவ், ஃபார் எக்ஸாம்பிள் செலகோக்சிப கொடுக்கிறோம். சரியா? அப்ப செலகோக்சிப கொடுத்தா இந்த சைடு எஃபெக்ட் எங்களுக்கு வராம இருக்குமா? செலகோக்சிபன்றது ஒரு COX 2 செலக்டிவ் ட்ரக் உண்டு. சரியா? COX 2 செலக்டிவ் ஒரு மெடிசின் கேப்சூல்ஸாக இருக்குது. சரியா? அப்ப அத கொடுத்தா எங்களுக்கு கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட் வராம இருக்குமா? உங்களோட ஐடியா என்ன? வரும் 100% இல்ல தானே எதுவும். ஓகே, அதுதான் உண்மை. சரியா? அப்ப நீங்க நினைக்க கூடா நான் கம்ப்ளீட்டா COX 2 செலக்டிவ் கொடுத்ததால எனக்கு இந்த ரிலேட்டடான சைடு எஃபெக்ட் வராம இருக்குமென்று செல்லேலா. இப்ப 100% எந்த ஒரு ட்ரக்கும் செலக்டிவ் இல்ல. ஒரு சிலது சரி. COX 2 கொடுத்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் செலகோக்சிப கொடுத்தாலுமே அவங்களும் பேத்து எங்க வேலையை பார்க்க தொடங்கும்? இந்த COX 1 வேலையை பார்க்க தொடங்கிடும். அப்படி தொடங்கிட்டா சோ அதோட ப்ராப்ளமால எங்களுக்கு வரக்கூடியது பெப்டிக் அல்சர் இல்லண்டா ஜிஐ ப்ளீடிங் வர பார்க்கும். சரியா? அப்ப உங்களுக்கு இப்ப ஒன்னாவது சைடு எஃபெக்ட் கம்ப்ளீட்லி கிளியராக இருக்கணும். சரியா? கேஸ்ட்ரிக் ரிலேட்டட், எங்களோட ஜிஐ ட்ராக்ட் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட். சரியா? ரெண்டாவதா நாங்க போக போறது கிட்னி ரிலேட்டடான சைடு எஃபெக்ட். சரியா? இங்க பாருங்க, நாங்க இது லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறோம். ரீனல் இன்ஜரி, அதாவது எங்கட கிட்னி டேமேஜ் ஆக பார்க்கும். கிட்னி நெஃப்ரைட்டிஸ் வர பார்க்கும். சரியா? ஓகே, அது எப்படி வாருன்னு பார்ப்போம். பாருங்க, இது கிட்னில என்ன செய்யும்? கிட்னில வந்து இருக்கக்கூடிய எங்கட COX என்சைம் அது வந்து 1 and 2. சரியா? இவங்க எப்படின்னு சொன்னா எங்கட அங்க இருக்கக்கூடிய எங்களுக்கு நல்ல வேலை செய்யணும், வேசு டைலேஷனை தரும். சரியா? அஃபரண்ட் ஆர்டரியில வேசு டைலேஷன், இது வேசு டைலேஷனை தரும். அதான் உங்களுக்கு தெரியும் தானே, வடிகட்டல் நடக்கிற உங்களோட சிறுநீரகத்தில இஃபரண்ட் அண்ட் அஃபரண்ட்
வெசல்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான அந்த கலன் கோல ஒரு இதுல இருக்கும் தானே, இஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட். எஃபரண்ட்னா என்னது? எந்த இது? இது எஃபரண்டா, இது எஃபரண்டா? அஃபரண்ட் ஆர்டரியில இஃபரண்ட் ஆர்டரியில 2 இருக்குது தெரியுமா? 1 or 2 எது அஃபரண்ட்? 1. 1 சரியா? அதாவது இங்க பிளட் கொண்டு போற ஆள், எங்க கலன் கோலத்தை கொண்டு போற ஆள் தான் வந்து அஃபரண்ட் இது. சரியா? அப்ப இவங்கள வந்து டயலேட் பண்ணக்கூடியதுக்கு ஹெல்ப் பண்ண வந்து PGE2 and PGI2 வந்து ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். சரியா? அப்ப இத டயலேட் பண்ணதால என்ன நடக்கும் சொன்னா வடிகட்டல் நல்லா நடக்க பார்க்கும். சரியா? இது 1வது நல்ல விஷயம். சரியா? 2வது என்ன நடக்கும்னு சொன்னா சோடியம் அண்ட் வாட்டர் எக்ஸ்கிரீஷனை வந்து கூட்டும். சரியா? அதுக்கும் வந்து இந்த ப்ரோஸ்டாகிளாண்டின் வந்து ஹெல்ப் பண்ணும். சரியா? இப்ப என்ன நடக்குதுண்டா இந்த COX-1 and 2 இன்ஹிபிட் பண்றதால எங்கட இன்ஜர்ட் ஆகின இடத்துல இல்லாம கிட்னிலையும் வந்து இந்த வேலையை பாக்குது. சரியா? அப்ப கிட்னில இந்த வேலையை பாக்குறதால வேச டைலேஷன் நடக்காம என்ன நடக்க பார்க்கும்? வேச கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆக பார்க்கும். சரியா? அப்ப கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகினதுமே எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைன்னா அங்க சரியான வடிகட்டல் நடக்கல. உங்களுக்கு தெரியுமா? எங்கட கிட்னியாலையும் பிளட் பிரஷர் கண்ட்ரோல் ஒன்று பண்ணப்படுது. சரியா? எங்கட பாடியில இப்ப ஹார்ட் ரிலேட்டட் மட்டுமல்ல, கிட்னி இருக்குதானே, கிட்னியாலையும் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணப்படுது. சரி, இந்த இடத்துல இவங்கள வந்து கன்ஸ்ட்ரிக்ட் என்ன? வேச கன்ஸ்ட்ரிக்ஷன் என்ன? சுருங்குது. சுருங்குறது. சரியா? இப்ப வேச டைலேஷன் என்ன? விரியுது. விரியுறது. சரியா? அப்போ ஆல்ரெடி இந்த வேச டைலேஷனை ஹெல்ப் பண்ற ஆட்கள் தான் ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். அப்ப அதை இன்ஹிபிட் பண்ணிட்டோம்னா ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் இல்லன்னு சொன்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிடும். கன்ஸ்ட்ரிக்ட் மீன்ஸ் சுருக்கமாகிடும். சுருக்கமாயினா வடிகட்டல் சரியாக நடக்கவில்லை. சோ நான் சொன்னேன் இந்த இடம் மூலமாக பிரஷர் கண்ட்ரோல் பண்ணப்படுது எங்க கலன் கோலம் மூலமா அந்த இடத்துல. சோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோல் இல்லாம போகுது. சோ எங்களை பிரஷர் கண்ட்ரோல் பண்ணப்படா முடுகத்தால எங்களை ஹைப்பர் டென்ஷனும் வர பார்க்கும். சரியா? இதுவும் ஒரு ரீசன். அண்ட் தென் நெஃப்ரைட்டிஸ், அதாவது கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர பார்க்கும். ஏண்டா என்ன செய்யுது? சோடியம் வாட்டர் எக்ஸ்கிரீஷனை கூட்டுற வேலையை செய்யறது இந்த PGE2 and PGI2 ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ். அப்ப இது நடக்காம செல்ல ரீனல் இன்ஜரி, அதாவது கிட்னி இன்ஜரி வர பார்க்கும். சரியா? அப்ப இது 2வது சைடு எஃபெக்ட் கேட்டகரி. உங்களுக்கு விளங்கிருக்கும் பாருங்க. ரீனல் இன்ஜரி. சரியா? இங்க ஹைப்பர் டென்ஷனும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. இன்க்ரீஸ் பிளட் பிரஷர். சரி, இது ரெண்டும் கிட்னில இருக்கக்கூடிய COX-1 and COX-2 இன்ஹிபிட் பண்ணப்படுறதால வரக்கூடிய விஷயம். சரியா? இது வந்து 2வது ப்ராப்ளம், 2வது சைடு எஃபெக்ட் வரப்படுகின்றது. சரியா? 3rd கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ரிலேட்டட், அதாவது எங்கட குருதி சுற்றோட்ட தொகுதி தொடர்பான பிரச்சனை எப்படி வருதுன்றத பார்ப்போம். சரியா? அப்ப இந்த COX-1 COX-2 இங்க என்ன சொன்னேன், நார்மலா அவங்க வேச டைலேஷனுக்கு ஹெல்ப் பண்ற ஆட்கள். சரியா? அப்ப இதை நாங்க இன்ஹிபிட் பண்ணதுமே வேச கன்ஸ்ட்ரிக்ட் சுருங்குது. சோ எங்களுக்கு பிளட் சப்ளை சரியாக நடக்காம உடையலும். எங்களோட பிரெயினுக்குரிய பிளட் சப்ளை சரியாக நடக்காமுட்டா, அதாவது இவங்களை இன்ஹிபிட் பண்றதால டைலேட் ஆகாம இப்படி இருக்கக்கூடிய ஒரு குருதி கல் என்ன செய்யும்? குருதி மருத்துவக்குள்ள வந்து நல்லா சின்னதா மாறிடும், கன்ஸ்ட்ரிக்ட் ஆயிடும். கன்ஸ்ட்ரிக்ட் ஆகினா என்ன நடக்குது? பிளட் ஃப்ளோ குறையும். இந்த இடத்தால போகக்கூடிய பிளட் அளவு கூட, இந்த இடத்தால பிளட்டுக்கு போறதுக்கு இடம் இல்ல. சோ அப்ப பிளட் ஃப்ளோ குறையிற நேரம் இப்ப எங்க பிரெயினுக்குன்னா எங்க என்ன நடக்க பார்க்கும்? ஸ்ட்ரோக் வரலாம். சரியா? அப்ப இது வந்து எங்க சீவியஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம். தென் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வர பார்க்கும். மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்ன? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்ன? மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் என்ன? ஆல்ரெடி படிச்சிருக்கோம், யோசிச்சு பாருங்க. இதய தசை இதய தசை சுருக்கம். அதை விட கிளியரா கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க.
ஹார்ட் அட்டாக். ஓகே, குட். சரியா, ஒரு ஹார்ட் அட்டாக். ஓகே, சரி. வேற எப்படி வருது ஹார்ட் அட்டாக்? ஹார்ட் வந்து வீங்குற இன்ஃபெக்ஷனால. இன்ஃபெக்ஷன். சரி, அதை விட ஒரு கிளியரா சொல்லுங்க. அது கிளியர் இல்லம்மா, கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. blood flow வந்து reduce ஆகுறதுனால. சரி, blood flow ரெடியூஸ் ஆகுது. ஓகே, blood flow ரெடியூஸ் ஆயினா என்ன நடக்கும்? heart activity குறையும். ஹார்ட் ஆக்டிவிட்டி குறையும். சரி, ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சரி, குட். அதாவது இப்ப எங்க இது அதான் நான் சொன்னேன், இங்க கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னு. கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுற நேரம் எங்களோட ஹார்ட்டுக்கு போக வேண்டிய பிளட் வந்து குறையுது. அதாவது ஹார்ட்டுக்கும் வந்து குருதி மருத்துவ குழாயால வந்து பிளட் சப்ளை ஆகுது. சோ அப்ப அது குறையிற நேரம் ஹார்ட்டுக்குரிய பிளட்டும் குறையும். சோ அது குறைஞ்சா என்ன நடக்க பார்க்கும்? அங்க ஆக்சிஜன் டிமாண்ட் ஒன்று வர பார்க்கும். எங்களோட ஹார்ட் மசில்ஸ்ல ஆக்சிஜன் டிமாண்ட் மீன் அங்க ஆக்சிஜன் போதா. நாங்க ஆக்சிஜன் டிமாண்ட் சொல்றது அந்த போதான்றது விஷயம். அதாவது ஹார்ட்டுக்கு தேவையான ஆக்சிஜன் ஒன்று கிடைக்குது இல்ல. சோ அப்ப அந்த ஆக்சிஜன் டிமாண்ட் வாரதோட வரக்கூடிய பிரச்சனை தான் ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்ண்டா ஆக்சிஜன் சப்ளை இல்ல, அதால எங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெயின். சரியா, அப்ப அந்த ஒரு ரிஸ்கான ப்ராப்ளமும் யார்ல இருக்குது? எங்கட இன்சைட்ஸ்ல வர பாக்குது. சரியா, இது எப்படின்னா இது வந்து அவ்வளவு நார்மலான விஷயம் இல்ல. சில ட்ரக் வந்து வித்ட்ரோவே பண்ணிருக்காங்க கம்ப்ளீட்லி. சரியா, என்ன ட்ரக் கம்ப்ளீட்லி வித்ட்ரோ பண்ணினாங்க? Rofecoxib. ஓகே, நாங்க லாஸ்ட் வீக்ல பார்த்தது என்னது? Rofecoxib. Rofecoxib. பாருங்க, ரொஃபெகாக்சிப். சரியா, ஏன்னா இந்த சீரியஸான சைடு எஃபெக்ட். சரியா, வித்ட்ரோண்டா என்ன? லாஸ்ட் வீக் நான் சொன்னேன். டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஃபார்மசிக்கு கொடுத்துட்டு ரிட்டர்ன் எடுத்து ரிட்டர்ன் மார்க்கெட்டுக்கு போட்டாங்க. ஆனா அதுல வந்து சீரியஸ் சைடு எஃபெக்டால வித்ட்ரோ பண்ணிட்டாங்க. சரியா, அப்ப பாருங்க, நாங்க இந்த இடத்துல 3 சிஸ்டம் ரிலேட்டட் 3 இடங்கள் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட் பார்த்தோம். இங்க வந்து COX-1 இன்ஹிபிட் பண்ணப்படுதால எங்க ஜிஐல வரக்கூடிய சைடு எஃபெக்ட் என்னென்ன சைடு எஃபெக்ட் வருது? Peptic ulcer and GI bleeding. ஓகே, GI bleeding. தென் வேற dyspepsia, nausea, nausea, diarrhea. டயரியா. ஓகே, தென் அடுத்தது கிட்னி ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம் வருது? நெஃப்ரைட்டிஸ், அதாவது கிட்னி ஃபெயிலியர் வர பார்க்கும். தென் சிவிஎஸ் ரிலேட்டடா வரக்கூடியது ஸ்ட்ரோக் வரும், மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் வரும், தென் ஹைப்பர் டென்ஷன் வரும். சரியா, இப்ப நாங்க இன்னும் பார்க்க போற வந்து சைடு எஃபெக்ட் பத்தி தான். சரியா, இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இது நீங்க ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். சில நேரம் அவங்க இந்த கம்பாரிசன்ல கேக்குறாங்க. அதாவது பாருங்க, ஜிஐ சைடு எஃபெக்ட் கம்பாரிசன். இங்க பாருங்க, இங்க இருக்கிற ஆட்கள் வந்து கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் சைடு எஃபெக்ட் காட்டும், ஜிஐ சைடு எஃபெக்ட். அப்படியே கீழே போற நேரம் ஜிஐ சைடு எஃபெக்ட் நடக்குது, சிவியர் ஆகுது. சரியா, இப்ப இபுப்ரோஃபனையும் இண்டோமெத்தசீனையும் எடுத்தா ஒரு அல்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்க எந்த ட்ரக்க கொடுக்க செலக்ட் பண்ணுவீங்க? இபுப்ரோஃபன், indomethacin. அல்சர் இருக்கிற ஒரு ibuprofen. ஓகே, சரியா. அதாவது ஒரு அல்சரிக்கிய பேஷண்ட்டுக்கு, ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் ஆகிய பேஷண்ட்டுக்கு வந்து நாங்க சாய்ஸ்ல போறது இந்த ட்ரக் போறது நல்ல. சரியா, இது வந்து நாங்க படிக்கிறதுக்கு மட்டுமல்ல, நீங்க பிராக்டிஸ் போனா உங்களுக்கு விளங்கும். நார்மலா டாக்டர்ஸ் இதை பார்த்து தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான இஷ்யூஸ் இல்லாத பேஷண்ட்டுக்கு காமனா எந்த இன்சைட்ஸையும் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா கேஸ்ட்ரிக் ரிலேட்டடான, அதாவது இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற ஆட்களுக்கு டாக்டர்ஸ் கட்டாயம் மெயினா இப்ப கூடுதலா போற செலகோக்சிப் போறாங்க. இந்த லிஸ்ட், இந்த ஆர்டரை பார்த்துதான் அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணு. சரியா, ஓகே, இதான் எங்களோட ஜிஐ சைடு எஃபெக்ட் கம்பாரிசன் பார்த்தா வரக்கூடியது. ஓகே, அடுத்ததுக்கு போவோம்.
சரியா? ரீனல் சைடு எஃபெக்ட் சம்பந்தமா சொல்லிக்கிறது. உங்களுக்கு இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங் இங்க சொல்லிக்குது. ஓகே, நம்பர் 35 இதை ரீட் பண்ணுங்க. Renal side effects: inhibition of PGE2 and PGI2 involved in renal blood flow will reduce the renal blood flow, especially PGE2 mediated compensatory vasodilatation that occurs in response to sympathetic activation, angiotensin 2. Elderly are at high risk. Chronic NSAID used associated with chronic nephritis and renal papillary necrosis. சரியா? இப்ப இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பாருங்க. நாங்க அதால ஈஸியா எழுதி போவோம். எங்களை கோஷன் கண்ட்ரா இண்டிகேஷன்ஸ் எல்லாம் பார்க்க இருக்கேன். சரி பாருங்க, இது இன்ஹிபிட் பண்ணப்படுறதால பிளட் ஃப்ளோ குறையுது. சோ இதால என்ன நடக்குதுன்னா எங்களுக்கு வந்து வேசோடைலேஷன் இல்லாம போகுது. இந்த ப்ராப்ளமால அதுல அங்கியோடென்சின் ரிலேட்டடான இதையும் எங்களுக்கு பார்க்க இயலும். எஸ்பெஷலி PGE2 மீடியேட்டட் வந்து வேசோடைலேஷன் இல்லாம போகுது. சரியா? அப்ப இதால வந்து எங்களுக்கு என்ன நடக்குதுன்னா ரீனல் நெஃப்ரைட்டிஸ் மாதிரியான ப்ராப்ளம் வரப்பாகும். இது மெயினா யார்ல சொன்னா இந்த ரீனல் சைடு எஃபெக்ட் நாங்க மெயினா யார்ல பார்க்கணும்னா எல்டர்லி பேஷண்ட்ஸ்ல. சரியா? நாங்க மெயினா ஏன் எல்டர்லி பேஷண்ட்ஸை வந்து ரீனல் ரிலேட்டடா பார்க்கணும்? ஏன் நாங்க எல்டர்லி பேஷண்ட்ஸை பார்க்கிறோம் மெயினா? ஏஜ் ஆகிட்ட அவங்களோட EGFR வந்து குறைஞ்சிட்டு போறனால. ஓகே, அதான் சரியா. அதாவது யாருந்தாலும் வயசாக எங்களோட பொடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கான்ஸ்டையும் ஃபங்க்ஷன் குறையும். சரியா? இது நார்மலான ஒரு ரியலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இப்ப ஒரு சின்ன வயசுல இருக்கிற பிள்ளையோட பொடி ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க்கையும் ஒரு நல்ல ஏஜ்டான ஒரு எல்டர்லி பேஷண்ட்டையும் எடுத்தா கட்டாயம் அந்த எல்டர்லி பேஷண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். ஹார்ட் ஒர்க் பண்ற வீதம் குறைஞ்சிருக்கலும், அவங்களோட கிட்னி ஃபங்க்ஷன் மெயினாவே குறைய பார்க்கும். சரியா? அப்ப நார்மலா எல்லா எல்டர்லி பேஷண்ட்ஸையும் எடுத்தா அவங்களோட இஜிஎஃப்ஆர் ரேட்டை வச்சுதான் நாங்க என்ன சொல்லுவோம், கிட்னி ஃபங்க்ஷன் அளவு சொல்லுவோம். சரியா? அப்ப அது வந்து குறைஞ்சு இருக்கும். சோ அது குறைஞ்சிருந்தா அவங்களோட கிட்னி ஒர்க் ஆகிற அளவு குறைவு. சரியா? அதால ஒரு எல்டர்லி பேஷண்ட்ஸ் வார நேரம் நாங்க என்சைட்ஸை பிரிஸ்கிரைப் பண்ற நேரம் நாங்க கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லணும். அதாவது டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி அதை யோசிச்சு தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். சரியா? அடுத்தது சில பேர் வந்து குரோனிக் என்சைட் யூசர்ஸா இருக்காங்க. அது என்ன குரோனிக் என்சைட் யூசர்ஸ்? நீண்ட நாள் யூஸ் பண்ற தொடர்ச்சி. ஓகே, தொடர்ச்சியா யூஸ் பண்ணுது. சரியா? யாரு இந்த தொடர்ச்சியா இதை யூஸ் பண்ணுவாங்க? என்சைட்ஸை யாரு தொடர்ச்சியா யூஸ் பண்ணுவாங்க? ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட்ஸ். சரியா? அதாவது அந்த இன்ஃப்ளமேஷனால பெயினா அனுபவிக்கிற ஆட்கள் மெயினா ரிமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ், வேற இந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ். இவங்க தான் வந்து குரோனிக் யூசர்ஸாக இருப்பாங்க. அப்ப இவங்க குரோனிக்கலா நீண்ட காலத்துக்கு என்சைட் பயன்படுத்துறா இவங்களுக்கு வந்து என்ன செய்ய ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன் இருக்குது. அதாவது குரோனிக் நெஃப்ரைட்டிஸ், கிட்னி டேமேஜ் வரக்கூடிய ஒரு ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது. சரியா? அதாவது ரீனல் ஃபெயிலியர் இல்லைன்னா கிட்னி டேமேஜ் வரக்கூடிய சான்சஸ் அது மாதிரியான ஆட்களுக்கு கூட. என்ன இப்போ ஒரு நார்மலா ஒரு இன்ஃப்ளமேஷன், நார்மலா ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 3 டேஸுக்கு இல்லைன்னா ஒரு 5 டேஸுக்கு யூஸ் பண்ணது வேற. அது இல்லாம தொடர்ச்சியா ஒரு இந்த மாதிரியான ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லைன்னா ரிமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் யூஸ் பண்ணாலும்னா அவங்க கம்ப்ளீட்லி டெய்லி இன்டேக் பண்ணுவாங்க. சோ அந்த டேமேஜ் ஆகிற ரேட் வந்து கூடிட்டு போக பார்க்கும். இல்லைன்னா அது டேமேஜ் கட்டாயம் கோஸ் பண்ணும். சரியா? அப்ப இவங்க தான் மெயினா இந்த குரோனிக் என்சைட் யூசர்ஸ் வந்து மெயினா அந்த ப்ராப்ளம்க்கு வருவாங்க. சரியா? ஓகே, அடுத்தது கார்டியோவாஸ்குலர் சைடு எஃபெக்ட். அதையும் இருக்கா பார்ப்போம். 51 ரீட் பண்ணுங்க. 51. Okay. Cardiovascular side effect: only aspirin has an antiplatelet action that is not seen with other
NSAIDs. NSAIDs offers effect of some hypertensive and increases blood pressure in those who are not on antihypertensives. Exact mechanism of NSAID-related cardiovascular nephroxen is safer compared to other NSAIDs. COX-2 inhibitor rifacosib was withdrawn from market due to cardiovascular risk. ஓகே சரியா. இப்ப இதுலயும் சொல்லிக்கிறது உங்களுக்கு நார்மலா சொன்ன விஷயமே தான். சரியா. இதுல என்ன சொல்றேன்டா, அஸ்பிரின் வந்து உங்களோட சிவிஎஸ் ரிலேட் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடிய ட்ரக். சரியா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு ஹார்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கிற ஒருத்தரண்டா அவங்களுக்கு அஸ்பிரின் கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு சேஃப், அதாவது அவங்க ஃபர்தரா அதை தாண்டி ஹார்ட் அட்டாக்கு போகாம இருக்கிறதுக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக வேண்டி அஸ்பிரின் கொடுக்குறேன். அப்ப இங்க செல்ல வாரது என்னன்னா, only aspirin has an anti-platelet action that is not seen with other NSAID. அப்ப பாருங்க, ஒரே ஒரு ட்ரக் அஸ்பிரின் மட்டும்தான் எங்க சிவிஎஸ் ரிலேட்டடாக ஒரு சேஃபாக இருக்கக்கூடிய ட்ரக். சரியா. இப்ப ஷுவரா செல்றது வந்து இந்த சேஃப் இல்லைன்னா இந்த ஒரு குட் ஆக்ஷன் வந்து மத்த ஒரு என்சைட்ஸ்லயும் இல்ல. அதாவது எங்களோட சிவிஎஸ்க்கு மத்த ட்ரக்ஸ் வந்து பாதுகாப்பு இல்லைன்ற விஷயத்த சொல்றேன். சரியா. அடுத்து என்னன்னு சொன்னா, இப்ப ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸ் இருக்குதானே, ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸ் என்னென்ன குரூப்பை சொல்லுங்க. ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸுக்குரியது ஆன்டி ஹைப்பர்டென்சிவ். என்னென்ன குரூப் ஆஃப் ட்ரக் பார்த்தேன்? ஹைப்பர்டென்ஷன் படிச்சதானே. என்னென்ன குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து ஹைப்பர்டென்ஷனை ட்ரீட் பண்ணதுக்கு நாங்க கொடுக்குற, அதைத்தான் நாங்க ஆன்டி ஹைப்பர்டென்சிவ்ஸ் வந்து செல்வோம். என்னென்ன கொடுக்குற? ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் குரூப் thiazide, calcium ஓகே. channel blockers, beta blockers. Calcium channel blocker, beta blockers, thiazide mean diuretics. Okay, then வேற? மூணு குரூப் செல் இருக்குது. மூணு குரூப்பா இருக்குது ஹைப்பர்டென்சிவ்ல. மறந்துட்டீங்களா? Angios, Alpha blockers. alpha adrenergic receptor blockers. Direct ஓகே, ஆல்பா பிளாக்கர். அடுத்து என்னது? ஆங்கியோடென்சின். ACE blockers. ஏசி பிளாக்கர். ஓகே, வேற? இன்னொரு செல்ல வந்து direct vasodilators. டிரெக்ட் வேஸ் டைலேட்டர்ஸ். ஓகே, வேற? ACE2 blockers. ACE2 blockers அப்படி இல்லை, நாங்க காமனா ஏசி A- இன்ஹிபிட்டர்ஸ் angiotensin receptor blockers. ARB, angiotensin ARB. receptor blocker. ஓகே, சரியா. அப்ப நீங்க படிச்சதுல ஓகே ஏசி சொன்னீங்க, தென் ஆல்பா பிளாக்கர்ஸ் என்ன, ARB என்ன, பீட்டா பிளாக்கர், கால்சியம் சேனல் பிளாக்கர், சென்ட்ரலி ஆக்டிங் ட்ரக்ஸ், டயூரெட்டிக்ஸ், டிரெக்ட் வேஸ் டைலேட்டர்ஸ், இவங்க தான் பாரது. சரியா. நான் ஏன் இது சொல்றேன்டா, இப்ப நாங்க என்சைட்ஸ் கொடுக்கிற நேரம் இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் இருக்குதானே, அந்த ஒரு ட்ரக்கையும் கொடுத்திருந்தால், இப்ப சில பேஷண்ட்ஸுக்கு வந்து பாலிஃபார்மசி இருக்குமே. இப்ப நார்மலா ஒரு ஹெல்த்தியான பேஷண்ட்ஸுக்குன்னா உண்டு. சில வயசான ஆட்களுக்கு சுகர் இருக்கும், கொலஸ்ட்ரால் இருக்கும், பிரஷர் அப்படி வார நேரம், இல்லைன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும். இந்த எல்லாம் வார நேரம் இப்ப ஒரு பிரஷரும் ஆர்த்ரைட்டிஸும் ரெண்டு மீக்கிற பேஷண்ட்னா கட்டாயம் அவருக்கு என்சைடும் கொடுக்கப்படுது, ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸும் கொடுக்கப்படுது. சரியா. அந்த இடத்துல நாங்க தெரிஞ்சிருக்கணும், இந்த ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் இருக்குதானே அவங்களோட ஆக்ஷனை இந்த என்சைட்ஸ் போயிட்டு இன்டரப்ட் பண்ணும், அதாவது அவங்கள இடையூறு பண்ணிடும். இப்ப அந்த ட்ரக் நான் ஏன் எடுத்த, ஒரு லொசாட்டின் எடுக்கிறது பிரஷர் குறையிறதுக்கு. ஆனா இந்த ஆன்டி ஒரு என்சைட், இப்ப ஒரு இபியூப்ரோஃபன் எடுத்துன்னு வைங்க, அந்த இபியூப்ரோஃபன் போயிட்டு அதோட வேலையை மட்டும் பார்க்காம இந்த ஹைப்பர்டென்சிவ் மெடிசின்ஸ் பிரஷர் குறைக்கிற வேலைய இல்லாமல் ஆக்கிடும், அது செய்ய வேண்டிய வேலையை செய்யாம செய்ய வச்சிடும். சரியா. அதாவது அதோட ஆக்ஷனை ஒப்போஸ் பண்ணும், ட்ரக் இன்ட்ராக்ஷன். சரியா. இது வந்து என்னது, எங்களோட சிவிஎஸ் ரிலேட்டடான சைடு எஃபெக்ட். அது வரக்கூடிய கொஞ்சம் விஷயம் இங்க நோட் பண்ணிருக்கோம். சரியா. ஓகே, அடுத்ததுக்கு போவோம்.
சரியா? இப்ப நாங்க பார்க்க போறது கோஷன் அண்ட் தென் யாரு கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? கோஷன் கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? இப்ப கோஷன் ரெண்டு வார நேரம் பாவம் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. 64 Caution, elderly, allergies, cardiovascular disease, G6PD deficiency, hepatic impairment, renal impairment, pregnancy, breastfeeding. ஓகே சரியா? அப்ப உங்களுக்கு இதுல வந்து ஒரு இது ஒன்று இருக்குது. இதுல எல்டர்லி தெரியும். இப்ப நாங்க பார்த்தோம் ஏண்டிசன்னா அவங்களுக்கு வந்து ரீனல் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க கோஷன். அண்ட் தென் அலர்ஜி சீக்கிர ஆட்கள் கோஷன். கார்டியோவெஸ்குலர் டிசீஸ் இப்ப நாங்க பார்த்தோம். சரியா? தென் ஹெப்படிக் இம்பேர்மெண்ட், ரீனல் இம்பேர்மெண்ட், பிரெக்னன்சி, பிரெஸ்ட் ஃபீடிங் இதெல்லாம் கோஷன் ஆன ஆட்கள். தென் G6PD டிஃபிஷியன்சி. அது என்ன G6PD டிஃபிஷியன்சி? அது என்ன G6PD deficiency என்றது? சரியா? நீங்க சும்மா தெரிஞ்சு வைங்க. G6PD என்று சொல்றது வந்து ஒரு என்சைம். அதாவது நாங்க சொல்லுவோம் குளுக்கோஸ் 6-phosphate dehydrogenase என்ற என்சைம். சரியா? இது வந்து சில பேர்ல ஜெனட்டிக்காகவே இந்த என்சைம் இல்லாம இருக்கும். ஜெனட்டிக்கான சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் தானே. சரியா? இந்த என்சைம் இல்லாமட்டா இந்த என்சைம் என்ன செய்யணும்னா எங்களோட ரெட் பிளட் செல்ஸை வந்து டேமேஜ் ஆகுறதுல பாதுகாக்கக்கூடிய உண்டு. சரியா? அதாவது எங்களோட பொடிக்கு ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணக்கூடிய என்சைம் தான் இந்த G6PD என்சைம். இவங்க என்ன நடக்கும்டா சில பேரு ஜெனட்டிக் ப்ராப்ளம்ஸால இது இல்லாம போய்த்திடும். சோ இல்லாம போனோம்னு சொன்னா இதால் நடக்கும் எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வர பார்க்கும். சரியா? அப்ப இந்த மாதிரியான ஆட்கள்லயும் நாங்க என்சைம்ஸ் கொடுக்கிற நேரம் கவனமாக இருக்கணும். அதாவது கோஷனோட இருக்கணும். சரியா? ஓகே, நான் கோஷனுக்கு வரக்கூடிய ஆட்கள். தென் கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் பார்ப்போம். 74 74 ரீட் பண்ணுங்க. 97 97 number 28 read பண்ணுங்க. டைம் போகுது. 28 Contraindications. History of hypersensitivity for aspirin or other NSAIDs, severe heart failure, non-selective NSAIDs are contraindicated in previous or active peptic ulceration. COX-2 inhibitors contraindicated in ischemic heart disease, peripheral vascular disease and cerebrovascular disease 16 years due to the risk of Reye's syndrome. சரியா? ஓகே, இப்ப நாங்க பார்க்க போற கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? கண்ட்ரா இண்டிகேஷன் சொன்னா அவங்களுக்கு கட்டாயம் கொடுக்கவே இயலாம். சரியா? அப்ப நீங்க தெரிஞ்சுவீங்க யாருக்காவது ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதாவது ஆஸ்பிரின் கொடுத்தா அலர்ஜிக் மாதிரி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்லுவோம். அலர்ஜிக் மாதிரியான ரியாக்ஷன்ஸ் தான் நாங்க ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இப்ப அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குண்டா அந்த ஆளு ஆஸ்பிரினை இன்டேக் பண்ணல. சரியா? அப்ப அந்த மாதிரியான ஆட்களுக்கு இல்லைண்டா வேற ஒரு என்சைடுக்கு பல குடிச்சா அந்த மருந்தை குடிச்சதுமே அவங்கள ஒரு ப்ரெஷர் குறையும், ரேஷ் மாய் வந்துரும். அதாவது அடுத்து நாங்க ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் சொல்றது. பொறுத்தவரைக்கு ஆஸ்பிரின் வந்து அலர்ஜி, அந்த அலர்ஜி தான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் நாங்க சொல்றது. அலர்ஜின்னா அவங்க ஃபுல்லா பொடி வந்து அப்நார்மலா மாறும்.
அஸ்பிரின் எடுத்ததுமே அவங்க அப்நார்மலா மாறிடுவாங்க. பிரஷர் குறைஞ்சிட்டும், வேர்க்க தொடங்கிடும், வாமிட்டிங் பண்ணுவாங்க, சில பேருக்கு டயரியா வரும், நல்ல ரேஷஸ் வரும். சரியா? அப்ப அந்த மாதிரியான ஹிஸ்டரி இருந்தால் அவங்களோட வாழ்க்கையில இப்போ ஆல்ரெடி அஸ்பிரின் எடுத்து அவங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தா, இல்லைண்டா வேறொரு என்சைட் டிக்ளோஃபெனாக் சோடியம் எடுத்து அவங்களுக்கு அப்படி ஒரு ப்ராப்ளம் வந்திருந்தா, ஒரு நாளும் அவங்களுக்கு அந்த மெடிசினை அகெயின் கொடுக்க கூடாது. சரியா? அதுக்குரிய அடுத்த ஆப்ஷனுக்கு தான் போகணும். இப்போ ஒரு ட்ரக் காட்டினா, இப்ப சில ஒரு பேஷண்ட் வந்து டிக்ளோஃபெனாக்கு காட்டே, மேபி அவங்க வந்து செலகோக்சிபுக்கு அந்த ப்ராப்ளம காட்ட மாட்டாங்க. சரியா? அப்ப அந்த ஹிஸ்டரி இருந்தால் ஆல்ரெடி வந்திருந்தா அவங்க அத பேஷண்ட் வந்து உங்களுக்கு சொன்னீங்கன்னா அதை ஒரு நாளும் கொடுக்கவே இல்லை. அதாவது நீங்க கவுண்டர்ல இஷ்யூ பண்ற நேரம் சில மெடிசின்ஸுக்கு காமனா வரக்கூடிய அமோக்சிசிலின், பாராசிட்டமால் இது நீங்க கேட்கணும். உங்களுக்கு அலர்ஜிக் இருக்கா, அலர்ஜிக் ஹிஸ்டரி இருக்கா, தட் மீன் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரிலேட்டட் அலர்ஜிக்னு சொல்லுவோம், ஹைப்பர் சென்சிட்டிவ்னு சொல்லுவோம். சரியா? அப்ப அப்படியான ஆட்களுக்கு ஒரு நாளும் கொடுக்க இயலாம். தென் சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர், அவங்களோட ஹார்ட் ஒர்க்கும் இல்ல, நல்லாவே ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் கொடுக்க இயலாம். சரியா? தென் நான் செலக்டிவ் என்சைட் வந்து ஆக்டிவ் பெப்டிக் அல்சரேஷன் இருக்கிற ஆட்களுக்கு, நல்ல சீரியஸான கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கிற ஆட்களுக்கு வந்து நான் செலக்டிவ் என்சைட் கொடுக்க இயலாம். சோ நாங்க எதுக்கு போகணும், என்ன ட்ரக் போகணும் இந்த இடத்துல? பெப்டிக் ஆக்டிவ் பெப்டிக் அல்சரேஷன் COX-2 செலக்டிவ்க்கு போகணும் மெயினா. சரியா? தென் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் வந்து ஹார்ட் டிசீசஸ் அந்த மாதிரியான ஆட்களுக்கு, தென் பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ்ங்கிற வெசல்ஸ் ரிலேட்டட் டிசீஸ் அது இருக்கிற ஆட்களுக்கு, இல்லைன்னா செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கு வந்து COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் வந்து ஒரு நாளும் கொடுக்க இயலாம். சரியா? அடுத்தது யாருன்னா அஸ்பிரின். அஸ்பிரின் வந்து 16 வயசுக்கு குறைஞ்ச புள்ளைகளுக்கு கொடுக்க கூடா, ஒரு நாளும் கொடுக்க கூடா. ஏன்னு சொன்னா என்ன ப்ராப்ளம் இருக்கா, ரேஸ் சிண்ட்ரம் சொல்ற ப்ராப்ளம் இருக்குது. சோ அப்ப 16 வயசு குறைஞ்ச புள்ளைகளுக்கு என்ன கொடுக்கலாம், அஸ்பிரினை கொடுக்க இயலா. அது பொருத்தம் இல்ல. கொடுத்தா என்ன நடக்க பார்க்கும், அஸ்பிரின் ஒரு 14 வயசு குறைஞ்ச புள்ளைன்னு கொடுக்குற, ஒரு 13-14 வயசு புள்ளைன்னு கொடுக்குறாங்க. கொடுத்தா என்ன நடக்க பார்க்கும், ரேஸ் சிண்ட்ரம் வர சான்ஸ் ரேஸ் சிண்ட்ரம் வர பார்க்கும். சரியா? ரேஸ் சிண்ட்ரம்னா என்ன, பிரெயின் ஃபெயிலியர் கண்டிஷன். ஓகே சரியா? அதாவது இது எப்படி வர பார்க்கும் சொன்னா, இது ஒரு மோஸ்டா வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்க. சரி, இதுல நீங்க அதை தெரிஞ்சிருக்க தேவையில்லை. இப்ப இந்த ரேஸ் சிண்ட்ரம் வந்தா என்ன நடக்கும்டா, பிரெயின்ல வந்து ஒரு டிஸ்பங்க்ஷன் வர பார்க்கும், தென் லிவர் டிஸ்பங்க்ஷன் வர பார்க்கும். சரியா? அப்ப இது வாரதால வலிப்பு இது மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு உள்ளாகுவாங்க. சோ அதால 16 வயசுக்கு குறைஞ்ச புள்ளைகளுக்கு வந்து நாங்க மேக்ஸிமம் கொடுக்கவே கூடாது, அஸ்பிரின் கொடுக்க கூடாது. கண்ட்ரா இண்டிகேட்டட் மீன் கொடுக்கவே கூடாது. நீங்க அஸ்பிரின் கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தா ஏன் அஸ்பிரின் கொடுக்கணும், ஆன்டிபிளேட்லெட் ஆக்ஷனுக்கா. சோ நாங்க அதுக்கு வேற ஆப்ஷன் போகணும். அதாவது 16 இப்ப ஆன்டிபிளேட்லெட் ட்ரக்ஸ்ல வேற படிச்சோம் தானே, அப்ப அந்த குரூப் ஆஃப் ட்ரக் வேற ஒரு ட்ரக் போகணுமே ஒழிய அஸ்பிரினை கொடுக்க கூடாது. சரியா? அப்ப இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது கண்ட்ரா இண்டிகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் அஸ்பிரினுக்கு இல்லைன்னா என்சைட்ஸுக்கு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் இருக்கிற ஹிஸ்டரி இருந்தால் கொடுக்கவே கூடாது. சரியா? இது ஒன்னாவது ப்ராப்ளம். ரெண்டாவது வந்து ஹார்ட் ஃபெயிலியர் இருந்தா அவங்களுக்கு நாங்க என்சைட்ஸ் கொடுக்கவே கூடாது. தென் அதாவது சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர். தென் வந்து ஒரு ஆக்டிவ் பெப்டிக் அல்சரேஷன் இருந்தா அவங்களுக்கு நான் செலக்டிவ் என்சைட்ஸ் கண்ட்ரா இண்டிகேஷன். சரியா? அடுத்தது COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் வந்து இஸ்கெமிக் ஹார்ட் டிசீஸ், பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ், செரிப்ரோ வாஸ்குலர் டிசீஸ், இது 3 விஷயம். சரியா? இப்ப ஹார்ட் டிசீஸ் தெரியும். ஹார்ட் டிசீஸ் என்னென்ன எக்ஸாம்பிள், என்னென்ன வருது ஹார்ட் டிசீஸ்? அன்ஜைனா, ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி. சரியா? அப்ப இங்க தந்திக்கிறேன் வாட் இஸ் பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ். இப்ப இதுல நான் 3 சொல்லிருக்கேன். சரி, எங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடா. ஒன்று ஹார்ட் டிசீஸ். சரியா? ரெண்டாவது பெரிஃபெரல் வாஸ்குலர் டிசீஸ்.
சரியா? மூணாவது செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ். நீங்க சொல்லிட்டீங்க அஞ்சைனா, அந்த ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து ஹார்ட் டிசீஸ். சரியா? இப்ப நான் கேக்குறேன் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ்னா என்ன? பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீசஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்பிள்? ஹார்ட்டுக்கு பிளட் போற பிளட் வெசல்ஸ்ல ஏற்படுற ஹார்ட்டுக்கு பிளட் போறதா? அப்ப அஞ்சைனா எப்படி வருது? ஹார்ட்டுக்கு பிளட் போறதுல வரக்கூடிய ப்ராப்ளமாக தானே ஆக்சிஜன் டிமாண்ட் ஆனதானே அஞ்சைனா வருது. இது என்ன பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ். பெரிபெரல்னா வெளிய ஹார்ட்டுக்கு வெளிய. ஹார்ட்டுக்கு வெளியே அடுத்தது. சரியா? அதுதான் நாங்க பெரிஃபரல் சொல்றது. அதாவது இப்ப ஒரு ஹியூமன் பீன் எடுத்தா இப்ப ஹார்ட்டுக்கு போறதை விட வேற பிளட் வெசல்ஸ் இருக்கும் தானே. வேற எங்கே போற பிளட் வெசல்ஸ் இருக்குது எங்க பாடியில? பெரிஃபெரல் வெசல்ஸ் ஹார்ட் இல்லாம அடுத்தது எங்கட பிரெயினுக்கு இல்லைன்னா எங்கட வேற ஓர்கான்ஸுக்கு போகக்கூடியதுல வரக்கூடிய ப்ராப்ளம் எங்கட பிளட் வெசல்ஸ். அடுத்த பிளட் வெசல் ஹார்ட் தவிர்ந்த மத்த பிளட் வெசல்ஸ்ல வரக்கூடிய டிசீசஸ். சரியா? அது மாதிரியான ஆட்களுக்கும் COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் வந்து கொடுக்கவே இல்ல. சரியா? அடுத்தது என்ன? வாட் இஸ் செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ்? செரிப்ரோ பிரெயினுக்கு போறது. பிரெயினுக்கு போறது. சரி, மத்தவங்க? உங்களோட ஐடியா என்ன? மத்தவங்க? சிஎன்எஸ் போறதா? ஓகே, சரியா. மெயினா எங்க சிஎன்எஸ். சரியா? அதாவது பிரெயின் இந்த ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்க செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ்னு சொல்றோம். சரியா? அப்ப இந்த 3 குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் இந்த 3 குரூப் ஆஃப் டிசீஸ் இருக்கிற ஆட்களுக்கும் இந்த COX-2 இன்ஹிபிட்டர்ஸ் கொடுக்கலாம். கிளியர் ஆகிக்கணும். ஒன்று ஹார்ட் டிசீஸ், தென் பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் அண்ட் தென் செரிப்ரோவாஸ்குலர் டிசீஸ். சரியா? இது மாதிரியான ஆட்களுக்கு. தென் அடுத்தது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், 16 வயசு குறைஞ்ச பிள்ளையாக இருந்தா அவங்களுக்கு நாங்க ஆஸ்பிரின் கொடுக்கலாம். கொடுத்தா வரக்கூடிய ப்ராப்ளமும் தெரிஞ்சிருக்கணும். கொடுத்தா என்ன வரும்? ரேஸ் சிண்ட்ரம் வரும். சரியா? அப்ப அதுவும் கிளியராக இருக்கணும். சரி, ஓகே. கண்ட்ரா இண்டிகேஷன். சரி, இப்ப நாங்க அடுத்தது பார்க்கணும் ட்ரக் இன்டராக்ஷன்ஸ். அது என்ன ட்ரக் இன்டராக்ஷன் சொல்றது? ட்ரக் இன்டராக்ஷன் இன்னொரு ட்ரக்கால இந்த ட்ரக் எஃபெக்ட் ஆகல. இடைத்தொடர்பு. இடைத்தொடர்பு, அதாவது இடைத்தாக்கம். ஒரு ட்ரக்கால இந்த ட்ரக் வந்து எஃபெக்ட் ஆகிறது தான் ட்ரக் இன்டராக்ஷன் சொல்றது. சரியா? ஓகே, முஸ்னா இதை ரீட் பண்ண. Drug interactions with NSAIDs, anticoagulants, increased risk of bleeding. Lithium methotrexate and cardiac glycosides increased plasma concentrations. ACEI, ARB, cyclosporin, tacrolimus or diuretics increased nephrotoxicity. Anti-HT drugs antagonize the BP lowering effect of ACEI, ARB, alpha blockers, calcium channel blockers, diuretics. Increase risk of GI ulcerations with corticosteroids. சரி, ஓகே. இதான் என்னது? ட்ரக் இன்டராக்ஷன்ஸ். பாருங்க, என்சைட் சும்மா குரூப் ஆஃப் ட்ரக் இல்ல, இவ்வளவு இன்டராக்ஷன்ஸ் காட்டுது. சரியா? ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆன்டிகோகுலன்ஸோட கொடுத்தா என்ன நடக்குதா? இது ப்ளீடிங் ஆகிற வீதம் வந்து கூடுது. அதாவது ப்ளீட் ஆகக்கூடிய ப்ராப்ளம் கூட வர பாக்குது. சரியா? யாரோட கொடுத்தா? ஆன்டிகோகுலன்ஸோட கொடுத்தா. சரி, நீங்க சொல்லுங்க, நீங்க படிச்சிட்டீங்க தானே? ஆன்டிகோகுலன்ஸுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது? வார்ஃபரின். வார்ஃபரின். சரி, வேற? வார்ஃபரின் ஆன்டிகோகுலன்ட். ஓகே, சரி, வேற?
சரி ஓகே வார்ஃபரின் சரி வேற வேற என்ன ஹெப்பாரின் ஹெப்பாரின் ஓகே குட் தென் வார்ஃபரின் ஓகே குட் வேற லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் இவங்க தான் ஆன்டிகோயாகுலன்ட் சரியா அப்ப நீங்க ஒரு பேஷண்ட்டுக்கு வார்ஃபரினையும் கொடுத்துட்டு இபுப்ரோஃபனையும் கொடுக்குறீங்க சோ அந்த பேஷண்ட்டுக்கு ப்ளீடிங் வரக்கூடிய சான்சஸ் கூட பார்க்கும் சரியா ஏண்டா இவங்க ட்ரக் ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைத்தொடர்பு அதாவது ட்ரக் இன்டராக்ஷன் சரியா ரெண்டாவது என்னன்னா இந்த லித்தியம் மெத்தட்ரெக்சேட் அண்ட் கார்டியக் கிளைகோசைட்ஸோட கொடுத்தா இந்த ட்ரக்ஸ்ட வந்து கன்சென்ட்ரேஷன் பிளாஸ்மா கன்சென்ட்ரேஷன் கூட பார்க்கும் வாட் இஸ் பிளாஸ்மா கன்சென்ட்ரேஷன் பிளாஸ்மா கன்சென்ட்ரேஷன் என்ன தெரியாதா பிளாஸ்மா கன்சென்ட்ரேஷன் என்ன பிளட்ல ட்ரக் அளவு கூடுறது அதான் ஓகே அதான் பிளட்ல பிளாஸ்மா எங்க பிளட் சரியா அந்த இடத்துல ட்ரக் அளவு கூட பார்க்கும் தட் மீன் இந்த மாதிரியான ட்ரக் யாரு லித்தியம் ஒரு ட்ரக் தென் மெத்தட்ரெக்சேட் ஓ கார்டியோகிளைகோசைட்ஸ் அளவு கூட பார்க்கும் சரியா இந்த லித்தியம் மெத்தட்ரெக்சேட் எல்லாம் என்ன மாதிரியான ட்ரக் என்ன மாதிரியான ட்ரக் நாங்க அதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம் என்ன மாதிரியான ட்ரக் அவங்க எல்லாம் அதாவது பாருங்க இந்த இங்க இருக்கக்கூடிய லித்தியம் மெத்தட்ரெக்சேட் இவங்க எல்லாம் நெரோ தெரபியூட்டிக் இண்டெக்ஸ் உள்ள ஆட்கள் அதாவது அவங்களோட இப்ப நெரோ தெரபியூட்டிக்னா அவங்களோட சேஃபாக இருக்கக்கூடிய டோஸ் ஸ்ட்ரென்த் வந்து குறைவு சரியா அதாவது அவங்களோட சேஃபான டோஸ் அளவு கொஞ்சம் கூட பாய்ச்சல எங்களோட பொடிக்கு ஒரு ஆபத்து தர பார்க்கும் இல்லைன்னா கொஞ்சம் குறைஞ்சாலும் அதோட ஒர்க்க சரியா செய்யாம இருக்கும் அப்போ ஒரு லிமிட்டட் டோஸுக்குள்ள மட்டும்தான் அவங்க சேஃபாக இருப்பாங்க சரியா அப்ப அப்படிப்பட்ட ட்ரக்ஸ் இருக்குதே இவங்களை வந்து நாங்க என்சைட்ஸ்ல கொடுத்தோம்டா இவங்க இந்த அளவு என்ன செய்ய பார்க்கும் கூட பார்க்கும் கூடினா என்ன ப்ராப்ளம் இப்ப லித்தியம் அளவு கூடினா என்ன ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் லித்தியத்தோட அளவு டாக்ஸிசிட்டி டாக்ஸிசிட்டி உண்டு இப்ப ஒரு ட்ரக் வந்து கூட இருந்துச்சுன்னா ஓவர்டோஸ் இருந்துச்சுன்னா டாக்ஸிக் எங்களோட பாடிக்கு அது எஃபெக்ட் ஆக பார்க்கும் சரியா அப்ப அந்த மாதிரியான ப்ராப்ளம் உருவாக பார்க்கும் சரியா தென் நெஃப்ரோடாக்சிசிட்டி வாட் இஸ் நெஃப்ரோடாக்சிசிட்டி கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியர் கிட்னிக்கு டேமேஜ் வாரது சரியா இது எப்ப வரும்னு சொன்னா என்சைடோட சேர்த்து நாங்க ACEI கொடுக்கிற நேரம் ACEI என்ன angiotensin converting enzyme angiotensin converting enzyme அதோட முடிஞ்சா 1 inhibitors ACI inhibitors சரியா எக்ஸாம்பிள் ட்ரக் என்ன இதுக்கு losartan லொசாட்டன் இல்ல லொசாட்டன் என்ன குரூப் ARB angiotensin receptor blocker லொசாட்டன் தென் valsartan அது மாதிரி வரக்கூடியது ACEI inhibitor யாரு கேப்டோப்ரில் மறந்துட்டீங்களா சரியா அப்ப இந்த மாதிரியான குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லொசாட்டனோட சேர்த்து நான் என்சைடை கொடுத்திருக்கேன் கொடுக்குற நேரம் என்ன பார்க்கும் நெஃப்ரோடாக்சிசிட்டி வரக்கூடிய ஓகே என்ன சரி இந்த மாதிரியான ப்ராப்ளம் வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் தென் சைக்ளோஸ்போரின் டாக்ரோலிமஸ் டயூரிட்டிக்ஸ்
பாருங்க, சைக்ளோஸ்போர்ன்றது ஒரு ட்ரக், டக்ரோலிமஸ்ன்றது ஒரு ட்ரக். சரியா? டயூரெட்டிக்ஸ் சொல்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரக். சரியா? அப்ப இவங்களோட கொடுக்கிற நேரம், நாங்க இன்சைடு சேர்த்து கொடுக்கிற நேரம் நெஃப்ரோடாக்சிசிட்டி, அதாவது எங்க கிட்னி டேமேஜ் ஆகக்கூடிய சான்சஸ் கூட. சரியா? அடுத்தது என்னன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸோட கொடுத்தா அவங்களோட இஃபெக்ட வந்து ஆன்டகனைஸ் பண்ணும். பிளட் பிரஷரை குறைக்கணும், ஆனா அந்த வேலையை செய்யாம போகும். இது ஆல்ரெடி சொன்னேன். சரியா? அப்ப ACEI சாரி ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் இவங்க எல்லாரும் வருவாங்க. சரியா? அடுத்தது வந்து கோர்டிகோஸ்டெராய்ட்ஸ் குரூப் ஆஃப் ட்ரக். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் ட்ரக். அந்த அவங்களோட கொடுத்தா என்ன பார்க்க மாட்டான், GI அல்சரேஷன் அது வந்து கூடயா வர பார்க்கும். சரியா? ஓகே, இவ்வளவு தான் நாங்க பார்க்க வேண்டிய ட்ரக் இன்டராக்ஷன்ஸ். சரியா? அது கரெக்டான்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப பார்க்க போற வந்து என்சைட நாங்க எப்படி சேஃபா யூஸ் பண்ணுது, இல்லைன்னா எங்களுக்கு சொல்லலாம் பேஷண்ட் அட்வைஸ் கூட சொல்லலாம். சரியா? ஓகே, அதை பார்ப்போம். 72 ரீட் பண்ணுங்க. Using NSAID safe, use in the lowest effective dose. Never prescribe greater than the maximum recommended dose. Monitor renal function if a patient has a pre-existing renal disease. Caution in patients with renal, cardiac, or hepatic impairment. Dose as low as possible and monitor. Use with caution in elderly, more likely to suffer NSAID-induced gastroduodenal perforation or bleeding. Avoid aspirin except in the condition mentioned above in children less than 18 years. Ibuprofen, naproxen, and diclofenac are less likely than many other NSAIDs to cause severe GI toxicity. ஓகே, சரியா? யூசிங் இன்சைட் சேஃப்ண்டா இது லைக் கொஞ்சம் பேஷண்ட் அட்வைஸ் மாதிரி. சரியா? இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றேன்டா, நாங்க பயன்படுத்துற நேரம் லோவஸ்ட் இஃபெக்டிவ் டோஸை பயன்படுத்த பார்க்கணும். சரியா? அதாவது ஒருத்தருக்கு வந்து 1.2 கிராம கொடுக்கறதோட அதுட எங்கட ஆக்ஷனை எடுக்கணும்டா நாங்க இதோட நிப்பாட்டிடணும். சரியா? சேஃபுக்காக வேண்டி ஒரு 2 கிராமுக்கு போகக்கூடாது, அது பொருத்தம் இல்லை. சரியா? அப்ப இன்சைட்ஸ்ல நாங்க கட்டாயம் லோவஸ்ட் எஃபெக்டிவ் டோஸ், ஒரு பேஷண்ட்டுக்கு இவ்வளவு கொடுத்தா போதுமெண்டா அதோட நிறுத்த பார்க்கணும். சரியா? அப்ப நாங்க அதை தாண்டி போகாம இருக்க பார்க்கணும் மேக்சிமம். சரியா? அடுத்தது என்னண்டா, இப்ப மேக்சிமம் ரெக்கமெண்டட் டோஸ் இருக்கும். இப்ப நார்மலா கொடுக்குற 1.2 கிராம், ஆனா we can go to up to 5 கிராம். உங்களுக்கு 5 கிராம் வரைக்கும் போகலாம். அது வந்து மேக்சிமம் ரெக்கமெண்டட் டோஸ். சரியா? ஆனா என்ன சொல்றாங்கண்டா, இந்த மேக்சிமம் ரெக்கமெண்ட் டோஸுக்கு போகாம இருக்கிறது பொருத்தம். சரியா? அது வந்து அவ்வளவு சேஃப் இல்ல. அடுத்தது வந்து என்னன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு ஆல்ரெடி ரீனல் ப்ராப்ளம் இருந்தால், இல்லண்டா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு இது இருக்குது, ஒரு அலர்ட் கொடுத்திருக்கு, அவருக்கு ரீனல் டிசீஸ் வரலாம் அப்படி என்று ஆளாக இருந்தா கட்டாயம் நாங்க என்ன செய்யணும், அவங்களோட ரீனல் ஃபங்க்ஷனை மானிட்டர் பண்ணணும். சரியா? அடுத்தது வந்து ரீனல், கார்டியக், ஹெப்படிக் இம்பேர்மெண்ட் இருந்தா அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ்ல நாங்க கான்ஷியஸாக இருக்கணும், கொடுக்க கூடாது. அதாவது குறைச்சு கொடுக்க பார்க்கணும், இல்லைன்னா கொடுத்துட்டு நாங்க மானிட்டர் பண்ணிட்டு இருக்கணும். சரியா? அடுத்தது வந்து என்னன்னா, எல்டர்லி ஆட்கள்ல கோஷனோட யூஸ் பண்ணணும். கோஷன் அவங்க இன்க்ளூட் ஆயிட்டு, ஏண்டா இன்சைட் இன்டியூஸ்ட் GI ப்ராப்ளம், அல்சர் வர பார்க்கலாம். சோ அவங்கள கவனமாக இருக்கணும். சரியா? மத்தது என்னடா, ஆஸ்பிரின் நாங்க குறைக்கணும். நான் ஆல்ரெடியும் சொன்னேன், கண்ட்ரா இண்டிகேஷனும் வந்திருக்கு. சோ இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியமான விஷயம். அதாவது 18 வயசு 16 வயசு போடுற பொருத்தம். சரியா? அவங்களை விட குறைஞ்சதாக இருந்தா என்ன நடக்க பார்க்கும், அவங்களுக்கு ரேஸ் சிண்ட்ரம் வர பார்க்கும். சோ அந்த இடத்துல நாங்க கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்து GI டாக்ஸிசிட்டி, GI சைடு எஃபெக்ட்ஸுக்கு ஏத்த மாதிரி நாங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ண பார்க்கணும். சரி, இப்ப இதுல வந்து சில கொஸ்டின்ஸ் பார்ப்போமே. ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் தான் மார்க் பண்ணுங்க உங்களோட ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்.
சரி ஆன்சர்ஸ் அனுப்புங்க பாப்போம். உங்களோட ஆன்சர்ஸை chatல போடுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு அனுப்புங்க. ஓகே, இது பாப்போம் நாங்க. நம்பர் 35 இது ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னு 35. The side effects of diclofenac sodium include fluid retention, liver dysfunctions, increased risk of myocardial infarction, hypertension, acute kidney injury. ஓகே சரியா, இதுல கேட்டுக்கிற தி சைட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டிக்ளோஃபெனாக் சோடியம். சரியா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, உங்களை என்சைட போட்டு ஒரு இப்ப என்சைடுன்னு டிரெக்டா கேட்காம இது மாதிரி ஒரு ட்ரக்க போட்டு கேட்கலாம். சரியா, இதே இன்னொரு இயர்ல தி சைட் எஃபெக்ட் ஆஃப் ibuprofen or the side effect of celecoxib or the side effect of naproxen இந்த மாதிரி உங்கள்கிட்ட கேட்குது. சரியா, அப்படி கேட்கிற நேரம் நீங்க ஃபர்ஸ்டா மைண்ட் எடுக்க வேண்டியது இந்த டேர்ம்ல உங்களுக்கு அவங்க செல்ல வாரது என்னது, NSAIDs அதான் செல்ல வராங்க. சரியா, ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் fluid retention, true or false? True or false? True. சரியா, இது கிளியரா நாங்க பார்த்தது. அதாவது fluid retention வரும். சரியா, then liver dysfunction true. சரியா, liver problemsum வரும். சோ அதாலதான் நாங்க liver damage இருக்கிறார்களுக்கு cautions ஆக இருந்தோம். சரியா, ஓகே then increased risk of myocardial infarction. Diclofenac sodium வந்து COX 1 and 2 both selective தானே? டிக்ளோ ரெண்டு செலக்டிவ். அப்படி என்றா liver dysfunction liver dysfunction வருமா? இப்ப நாங்க காஷன்ஸ் கொடுத்திக்கிற ரீசன் காஷன்ஸுக்கு இது கண்ட்ரா இருங்க. பாருங்க காஷன்ல இருக்குது ஹெப்படிக் இம்பேர்மெண்ட். சரியா, இதுல பாருங்க சைடு எஃபெக்ட்ல இல்லைன்னாலும் கோஷனுக்கு வர நேரம் வரும். சரியா, causes liver damage and hepatic encephalopathy also. சரியா, இப்ப பாருங்க நான் செலக்டிவ் வந்து சொன்னா அறவே எங்களுக்கு டவுட் வரக்கூடா. சரியா, நான் செலக்டிவ் வந்து சொன்னா ரெண்டையும், இப்ப டிக்ளோ வந்து நான் செலக்டிவ், அப்ப இது மாதிரியான டைம்ல COX 1ஐயும் இன்ஹிபிட் பண்ண பார்க்கும், COX 2ஐயும் இன்ஹிபிட் பண்ண பார்க்கும். அப்ப ரெண்டையும் இன்ஹிபிட் பண்ண பாக்குதுன்னு சொன்னா ரெண்டுலையும் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் எல்லாம் கட்டாயம் இவங்களுக்கும் வர பார்க்கும். சரியா, அதுவும் நான் இன்னொரு பாயிண்ட் சொன்னேன், எந்த ஒரு ட்ரக்கும் 100% செலக்டிவ் இல்ல. அதாவது 100% COX 1 செலக்டிவோ 100% COX 2 செலக்டிவோ இல்ல. சோ சைடு எஃபெக்ட் வந்து ரெண்டுலையும் வர பார்க்கும். இந்த இடத்துல வேற உங்களுக்கு COX 2 செலக்டிவா தந்திருந்தாலும் கூட COX 1 செலக்டிவ், COX 1க்குரிய சைடு எஃபெக்ட் இருந்தாலுமே நீங்க அதுக்கு ட்ரூ தான் கொடுக்கணும். சரியா, கிளியரா? அப்ப லிவர் டிஸ்ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ தான். கிளியரா? ஓகே சரி, then increased risk of myocardial infarction, true or false? True. சரியா, then hypertension true, அதுவும் தெரிஞ்ச விஷயம். then acute kidney injury true. சரியா, அப்ப இந்த क्वेश्चनக்கு all true வரும், எல்லாமே true தான் வரும். சரியா, யாரு சாஜிதா ஃபர்ஸ்ட்க்கு எல்லாம் சரியா ஆன்சர் பண்ணிருந்தா குட். சரியா, அது மாதிரி ஆன்சர் பண்ண பழகிட்டீங்கடா. இப்ப பிழை வந்தாலும் ஓகே, ஆன்சர் பண்ணாம இருக்கிறதா மிஸ்டேக். இப்ப ஆன்சர் பண்ண பழகிட்டா உங்களுக்கு மார்க்ஸை பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு 5மே ட்ரூ போட்டு உங்களுக்கு சரி எடுக்கலுமெண்டா, இந்த இடத்துல 5மே ட்ரூ உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் டோட்டலா ஏர்ன் பண்ணலாம். சரியா, இதுல வந்து நீங்க 4 ட்ரூ போட்டு 1 ஃபால்ஸ் போட்டா எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு வர பார்க்கும்? ஒரு ஃபால்ஸ் நீங்க போட்டிருக்குது, 4 ட்ரூ போட்டிருக்குது, அப்ப 4, இந்த 4மே உங்களுக்கு என்ன செய்யுது, சரி சரி அதாவது 1 பாயிண்ட் வருது. சரியா, இது வந்து பிழையாகிறதால உங்களுக்கு டோட்டலா இந்த क्वेश्चनக்கு எத்தனை மார்க்ஸ் வர பார்க்கும்? எத்தனை வர பார்க்கும்? எத்தனை வர பார்க்கும்? இங்க ஒரு மைனஸ் மார்க்ஸ் வந்து சாப்டர் இருக்கு, உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் வர நேரம் உங்களை அதை கொண்டு வரேன். சரியா, மேக்சிமம் நீங்க பாருங்க உங்களோட ஆன்சர் சரியா அடிக்க. இல்ல இது மட்டும் டவுட்னா இது அடிக்காமன்றது
பொருத்தம். ஏண்டா இந்த இடத்துல இப்ப 4 சரி 1 பிழையா வார் நேரம் அது மைனஸா போய்த்திரும். சோ வார் நேரம் உங்களுக்கு நீங்க 4 சரியா அடிச்சாலுமே உங்களுக்குரிய மார்க்ஸ் வந்து 3 தான் வரப்பா. சரியா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பார்மசி ஃபீல்ட்ல வார் நேரம் அவங்க மைனஸ் மார்க்ஸ் வந்து கட்டாயம் போடுவாங்க. சரியா? ஓகே. இப்ப அடுத்த क्वेश्चन மார்க் பண்ணுங்க ஆன்சர்ஸ். சரி ஓகே. இப்ப இதுல நான் பார்க்க போறது அடுத்த क्वेश्चन என்ன? சரி இத ரீட் பண்ணுங்க யாராவது ஒருத்தர். ரீட் பண்ணுங்க. Paracetamol is different from aspirin because paracetamol does not have antiplatelet properties, does not have potent anti-inflammatory properties, is indicated as an antipyretic in children with dengue fever, does not cause gastric ulceration, has no analgesic action. ஓகே சரியா? இதுல சொல்றது என்னடா paracetamol is different from aspirin because paracetamol. அப்ப நான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றது என்னடா aspirinum paracetamolum different. சரியா? aspirinன்றது ஒரு NSAID. paracetamol வந்து நாங்க அனல்ஜெசிக்ஸா பயன்படுத்துறோம் ஆனா அது ஒரு NSAID அல்ல. சோ எங்களுக்கும் கிளியரா தெரியும் இவங்க ரெண்டு பேரும் டிஃபரெண்ட் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் தொடர்ந்து கேள்வியில கேக்குறாங்க பிகாஸ் paracetamol. இந்த இடத்துல நான் யோசிக்கணும் paracetamol பத்தி. சரியா? now does not have antiplatelet properties. True or false? True. சரியா? ஏண்டா antiplatelet property யாருக்கு இருக்குது? aspirin. ஏன் அவங்களுக்கு antiplatelet effect இருக்குது? எதை இன்ஹிபிட் பண்ணுது? COX-1 enzyme. சரியா? Okay. Second one does not have potent anti-inflammatory properties. What is the answer? False. False. Okay. மத்தவங்க? False.
சரியா? ஆனா அந்த இயர்ல வந்து இத ட்ரூ தான் கொடுத்திருக்காங்க. சரியா? அப்ப இந்த மாதிரியான ஒரு டவுட்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் இருந்தா, ஆனா எங்களுக்கு தெரியும் யாருக்கு, பாராசிட்டமாலுக்கு ஒரு வீக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ டஸ் நாட் ஹாவ் அன் பொட்டன்ட். அப்ப இங்க பொட்டன்ட் என்ற டேர்ம் வச்சுதான் அவங்கள பிடிச்சிருக்காங்க. சரியா? அவங்களுக்கு ஒரு வீக்கான இந்த மாதிரியான உங்களுக்கு டவுட்டாக இருந்தா நீங்க மார்க் பண்ண வேணாம். சரியா? ஏன்னா அடுத்த 4 உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு எலிமெண்டா, இந்த ஒண்ட மார்க் பண்ணி என்ன 3 பாயிண்ட்ஸ் இருக்கு, மிஸ் பண்ண தேவையில்லை. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது வந்து ட்ரூவா தான் வரணும். ஏண்டா பாராசிட்டமாலுக்கு இருக்கிறது வந்து ஒரு வீக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஒரு ப்ரொட்டன்டான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இல்ல. சோ அப்ப இதுக்குரிய ஆன்சர் கொடுக்கப்பட்டது வந்து ட்ரூ. சரியா? இதுல யாருக்காலும் டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? பாராசிட்டமால் அனல்ஜெசிக் ஆன்டிபைரட்டிக் ரெண்டு எஃபெக்டையும் காட்டுறதானே? காட்டும். சரி, கிளியர். கட்டாயம் நானும் சொல்றேன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி காட்டும், பட் நாட் பொட்டன்ட். சரியா? வீக், நீங்க படிச்சிருப்பீங்க, வீக் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி தான் காட்டும். சரியா? நாட் பொட்டன்ட். பொட்டன்ட்னா நல்லாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியே காட்டாது. கொஞ்சோண்டு பாராசிட்டமால் குடிச்சா கொஞ்சம் ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஆனா அது நல்ல பவர்ஃபுல்லான பொட்டன்டான ஒன்று இல்ல. சோ நாங்க இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு டேர்ம், இந்த ஒரு வேர்டை வச்சு நாங்க என்ன எடுக்கிறோம், ட்ரூ எடுக்கிறோம். அந்த பொட்டன்ட் வேர்டை வச்சு மட்டும் நாங்க ட்ரூ எடுக்கிறோம். சரியா? does not have a potent anti-inflammatory property. சரியா? இங்க வீக் சொன்னா வீக்கா தான் இருக்கும். சரியா? வீக் சொன்னா உங்களுக்கு மாறி இருக்கலாம். இங்க பொட்டன்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி சரிதானே? அப்படி பொட்டன்ட் ஆனோட காட்டுறல்லே. சரியா? அப்ப ட்ரூ. கிளியரா? டவுட்டா அதுல? டவுட் இருக்கா அதுல யாருக்காலும்? சரி, ஓகே, அடுத்தது போவோம். இஸ் இண்டிகேட்டட் as an antipyretic in children with dengue fever. What is the answer for that? ஃபால்ஸ். False. ஓகே, மத்தவங்க? ஆன்சர் சொல்லுங்க. மத்தவங்க என்ன ஆன்சர்? ட்ரூ. ட்ரூ. ஓகே, மத்தவங்க? ஆன்சர் சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் என்ன? ட்ரூ. ஓகே, சரியா? இதோட ஆன்சர் வந்து ட்ரூ. பாருங்க, ஏன் ட்ரூண்டா இது கிளியர், இது வெளிப்படையா வரும். நீங்க படிச்ச விஷயம் தான். இஸ் இண்டிகேட்டட் as an antipyretic in children with dengue fever. நான் சொன்னேனே, பாராசிட்டமால் டெங்கு வந்தாலே மெயினா கொடுக்கிறது பாராசிட்டமால். அது யாருக்கும் சரி, சில்ட்ரன் சரி, எல்டர்லி சரி, அடல்ட் சரி, யாருக்கும் சரி டெங்கு வந்தா மஸ்ட் கட்டாயம் கொடுக்கிறது வந்து பாராசிட்டமால். அது அந்த ஃபீவர் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாயிக்கும் தானே? இப்ப பாராசிட்டமால் குடிச்சோம்டா என்ன ஃபீவர் ஐடென்டிஃபை பண்ண கஷ்டமாயிக்குமே. அப்படின்னா என்ன சொல்ல வாரீங்க? கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஃபீவர் ஐடென்டிஃபை பண்ணும் வரை குடிக்க வாணும்னு சொல்றதானே பாராசிட்டமால்? அப்படின்னா டெங்குன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும் வரையும் குடிக்கவானே அப்படின்னு சொல்றீங்களா? ஓ, அப்படி இல்ல, இப்ப இது என்ன சொல்றேன்டா, அடுத்த அனர்ஜெசிக்ஸ் இருக்குதானே, இப்ப அடுத்த இன்சைட்ஸ் இருக்குதானே, அதாவது இப்ப வேற, இப்ப ஃபீவரை குறைக்கக்கூடிய வேற இன்சைட்ஸ் இருக்குமே. என்ன சொல்லலாம், ஃபீவரை குறைக்கக்கூடிய இபியூப்ரோஃபன், அந்த மாதிரியான இபியூப்ரோஃபனுக்கும் ஃபீவரை குறைக்கக்கூடிய ஒரு அபிலிட்டி இருக்குது. இபியூப்ரோஃபன் ஒரு என்சைட். என்ன சொல்றாங்கன்னா, இது மாதிரியான டைம்ல நாங்க டெங்கு ஃபீவர் இருக்கிற ஒருத்தருக்கு என்சைட் சாய்ஸா போகக்கூடாது. நீங்க அதுதான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்சைட் சாய்ஸா போனோம்டா அவங்கள வந்து ப்ளீடிங் ரிஸ்க் வர பார்க்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், டெங்கு ஃபீவர் வந்தா பிளேட்லெட் கவுண்ட் குறையும். ஸோ ப்ளீடிங் இஷ்யூஸ் வரலாம். அதனாலதான் நாங்க சொல்றது, டெங்கு இருந்தா அந்த ஆளுக்கு நாங்க என்சைட்ஸ் கொடுக்க போகக்கூடாது.
நாங்க ஃபர்ஸ்டா போக வேண்டியது பாராசிட்டமால் அவங்களோட ஃபீவர் கண்ட்ரோல் பண்றதுக்கு. சரியா? இதைத்தான் நீங்க சொல்றேன்னு நினைக்கிறேன். சரியா நஸ்ரீன்? இல்ல டவுட் இருக்கா இதுல? சரி, அதை யோசிச்சு பாருங்க. அதான் நான் என்ன சொல்ற பாயிண்ட். நாங்க அதை கொடுத்தோம்னா அவங்களுக்கு வேற வேற இஷ்யூஸ் வரலாம். சோ நாங்க இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா போகணும்ன்றது. சரியா? ஓகே, அது ட்ரூ வரணும். தென் does not cause gastric ulceration. True or false? டி என்ன மாதிரி? டிக்கு என்ன ஆன்சர்? ட்ரூ. ஓகே, மத்தவங்க என்ன ஆன்சர்? True. ட்ரூ. சரியா? கிளியர், வெரி கிளியர். என்சைட்ல எவ்வளவுதான் ஜிஐ சைடு எஃபெக்ட் இருந்தாலுமே எங்கட பாராசிட்டமால்ல ஒரு 4 ஜிஐ சைடு எஃபெக்ட் இல்ல. சோ அது வெரி கிளியர் ஆன்சர். சரியா? தென் has no analgesic action. What is that? What is the meaning of analgesics? பெயின் ரிலீவர். ஃபால்ஸ். பெயின் ரிலீவோ வலி நிவாரணி. சோ இது வந்து ஃபால்ஸ். கிளியரா நாங்க வந்து வலி நிவாரணிக்கா பாராசிட்டமால் குடிக்கிறோம். சரியா? ஓகே, இவ்வளவுதான் இன்னைக்குரிய ஒர்க். எங்கட என்னமாலும் டவுட் இருந்தா சொல்லுங்க. அண்ட் தென் இன்னும் கொஸ்டின்ஸ் இருக்குது. அதை நீங்க மேக்சிமம் தேடி செய்ய பாருங்க. நான் எழும்டா இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ள அதுல ஒரு உங்களுக்கு சம்மரைஸ் அனுப்பி பாக்குறேன். சரியா? பாராசிட்டமாலும் என்சைடும் ஒன்றுக்கு சேர்ந்து வருது கொஸ்டின்ஸ். சரியா? டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா லீவ் ஆகலாம்.